தகப்பனே இந்த நாளுக்காக அல்லேலூயா. எங்களுக்கு அவர் துணையானவர். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். தம்பியை கீழே அடிக்கிறேன். அதே இல்லையா குளிர். அல்லேலூயா. தகப்பனுக்கு தான் பிள்ளைகளுக்கு கவலை தெரியும். ஆமென். என்ன இந்த பிள்ளை ஆம்பளை பிள்ளை வெளியில போனா விடுவியா? ஆமென். அல்லேலூயா. குளிர்ந்து குளிக்கிறீங்க. என்ன இப்போ வந்தோடனே ஆமென். கர்த்தர் பெரியவர். ஆமென். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறார். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த இடத்துல நீங்கள் இந்த 2016ஆம் ஆண்டு உங்களை வென்றே ஆண்டவர் வழி நடத்துவார். நாங்கள் அல்ல, கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். அவர்களுக்கு துணையா இருக்கிறார். அவர் என்ன செய்யறாருன்னா, இன்னைக்கு அந்த 2016ஆம் ஆண்டுல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு இந்த இடத்துல இந்த வார்த்தை ஊடாக தலையங்கம் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு அவர் துணையாளராய் ஆரம்ப பாட்டுகளே அங்கே துணையாளர்கள். ஆமென். எல்லாம் ஆண்டவர் துணை நிற்கிறவர். உங்களுக்கு எங்களுக்கும் ஆண்டவர் தான் துணை. மனுஷர் துணை. ஒரு மனுஷர் சொல்லிட்டு போவார்கள், ஆனாலும் கர்த்தர் தான் எங்களுக்கு. அவர் சொல்றார், கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். நித்தமும் நடத்துறது. இப்ப நாங்கள் இந்த இடத்துல ஒரு பாட்டை பாடி துவங்குவோம். ஆமென். குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. பெருமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வடியும் பாத்திரமாய் நிரம்ப செய்யும். காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுவே. என்னையும் அவ்விய பாத்திரமாய் வணங்கி கொள்ளுவே. குயவனே குயவனே அழைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. தினை போகாத பாதைகளா விரும்புவாரில்லையே, விலையில்லாவும் கிருபையால் துவந்ததாயிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடவே. உடைந்து என்னை உந்தருகே உடமையாகிடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. மண்ணாசையில் நான் மயங்கியே மெய்வழிவிட்டகமே, கண் போன போகின் பின்பற்றியே கண்ணே இல்லை என்பதே. காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே. வாழ்நாளெல்லாம் பாதை
எல்லாம் தெரியும். அல்லேலூயா. எவர் தன்னை தாழ்த்துறானோ கர்த்தர் அங்க பக்கத்துல வருவார். ஆமென். எந்த இடத்துல இருந்தாலும் நாங்கள் எங்களுக்கு ஒன்றுமில்லை, அவங்க வெறுமையானாங்க சொல்லிக்க அது வந்து அவசியம். ஆமென். அல்லேலூயா. அதான் விரும்புறார். ஆமென். அல்லேலூயா. நாங்கள் எடுத்துக்கொள்வோம். எசேக்கியாண்ட தொழில வசனத்துல நாங்கள் பார்க்கணும் என்றால் அது 2 நாளாகமம் 32வது அதிகாரம் 7, 8 இந்த வசனங்களை நீங்க உள்ளுக்குள்ள படிச்சு தட்டி தட்டி படிக்க ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிற சோர்வின் ஆவிகளை எடுத்துக்கொள்ள போறாங்க. அல்லேலூயா. சோர்வு நாங்கள் பலவீனம் உள்ள மனுஷன். அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய 32வது அதிகாரம் 7வது வசனத்துல 8 மட்டும் படிப்போம். நீங்கள் திடம் கொண்டு தைரியமாயிருங்கள். அசிரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவர் அதிகம். கலங்க வேண்டாம் சொல்றார் ஆண்டவர். 2016ஆம் ஆண்டு அல்லேலூயா ஒன்றுக்கும் கலங்க வேண்டாம். அல்லேலூயா. எல்லா பெரிய மலை போல வந்தாலும் நீங்க கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். அங்கே எசேக்கியா ராஜா உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவன் அங்கே தேவனுடைய பார்வையில நல்ல காரியங்கள் செம்மையானதை செய்தபடியால் அங்கே சனக்கரிய ராஜா சிரியா ராஜா வாரான். அங்கே வந்து பெரிய திரளான கூட்டத்தோட வந்து நீ நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன என்று சொல்லி இஸ்ரவேலின் தேவனை அவன் நிந்தித்தான். அந்த வேதத்துல கணக்கு நீங்க வீட்டை படிங்க. அல்லேலூயா. ஆனாலும் அவன் அங்கே வந்து தீர்க்கதரிசி ஊடாக ஆண்டவர் அங்கே சொல்ற. ஆமென். அல்லேலூயா. அங்க வேண்டாம். அது மட்டும் இல்ல, எசேக்கியா ராஜாவும் சனங்களை பலப்படுத்துறான். அல்லேலூயா. பயப்படப்படாது, கலங்கப்படாது. ஆமென். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு நீங்க சோர்ந்து போகப்படாது. ஏனென்றால் கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களோட பிள்ளை, அவர் ஒரு தாய் தேற்றுவது போலதான் அவர் உங்களை தேற்றி கொண்டு வருவார். திருப்பி இருக்கா இன்னொருக்கா படிங்க. நீங்கள் திடம் கொண்டு தைரியமாயிருங்கள். அசிரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். நீங்கள் மனதுக்குள்ள என்ன நினைக்கணும்? உங்களை சுற்றி தேவ சேனை இருக்கு. ஆமென். தேவ சேனை இருக்கு. என்ன நின்றாலும் தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். அவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் அங்கே தீங்கு வராமல் பாதுகாக்க. நீங்க கலங்கப்படா. இந்த உலகத்துல வாழறது ஒரு கொஞ்ச நாளைக்கு. அல்லேலூயா. இதெல்லாம் அழிஞ்சு போ. ஆனாலும் தேவ சமூகம் பெரிசு. ஆமென். ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் உங்களோட வேலையில விட்டுட்டு வந்தது ஏனென்றா கர்த்தரை நீங்க தரிசிக்கத்தான் வந்திருக்கீங்க. அநேகர் என்ன செய்கிறார்கள்? ஞாயிற்றுக்கிழமை என்றா மனுஷர். அப்போது அந்த தம்பி என்ன சொன்ன? மனுஷனை நம்புறா பார்க்க துதி செய்யுங்க. மனுஷனை நம்புறா பார்க்க கர்த்தர் மேல் பெண்களா இருக்கிறதா பெற்று அவங்க சொந்தக்காரங்க நாளைக்கு எங்களை சொந்த பந்தத்திட்ட எங்களை பிரச்சனைக்கு வராங்க. அல்லேலூயா. எங்கட பிள்ளைகிட்ட பெருங்கிக்கு வராங்க. அல்லேலூயா. ஆண்டவர் மோசேயை அடக்கம் பண்ணினார். நீங்க பாக்குறீங்க. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் உங்களோட காரியங்கள்ல எல்லா காரியத்தையும் அவர் செய்கிறார். ஆமென். எல்லா பேச்சுகளையும் எல்லாம் அவர் தான் செய்கிறார். ஆமென். மறிச்சாலும் அவர் அடக்கம் பண்ணுவாரப்பா. அடக்கம் பண்ற கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தர் பிள்ளை ஒன்றுக்கும் பயப்படாதீங்க. சொந்த பக்கத்துக்கு பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை தேடி வாங்க, அவர்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா உங்களை சுற்றி உங்களோட இருக்கிற பெரிய அல்லேலூயா. அங்கே பாவம் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அவன்
விரட்டி அவங்க பெரிய அந்த எருசலேமை எசேக்கியா ராஜாவை கல்லங்கடிக்க அந்த அவர் சொல்றார், அவர் அந்த சனகரிய ராஜா, நீ நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன, நாம் வந்து எல்லாத்தையும் இன்றைக்கு சரியாக்கி கொண்டு போறோம்னு சொல்ல அவர் இந்த வசனத்தை சொல்லி அங்கே ஜனங்களை யூத ஜனங்களை திடப்படுத்துறத நாங்க பார்த்தோம். ஆமென், அல்லேலூயா. அதே 32வது அதிகாரத்துல அதே 20:20ல இருந்து 31 மட்டும் படிங்க. அங்க என்ன நடக்குது? அதே அதிகாரத்துல 20வது வசனத்துல இருந்து 31 மட்டும் படிங்க. இது நிமித்தம் ராஜாவாகிய எசேக்கியாவும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அல்லேலூயா. ஆரை அனுப்பினார்? தூதனை அனுப்பினார். தூதனை அனுப்பினாராம். ஆமென், அல்லேலூயா. உங்களுக்காக சுத்தம் பண்றதுக்கு தூதர் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க எந்த இடத்துக்கு போனாலும், வேலை செய்யற இடத்துலயும் சரி, எங்க போனாலும் சரி, உங்களுக்காக முன்னுக்கு ஒரு தூதனை அனுப்பும். ஆமென். ஏனென்றால் துணையாளர் அவர் ஒரு துணை நிற்கிற ஆண்டவர். அல்லேலூயா. அவங்க படிங்க அங்கால. அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசிரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாதிபதிகளையும் அதம் பண்ணினான். அப்படியே சனகரிப் செத்தமுமாய் தன் தேசத்திற்கு திரும்பினான். அங்கே தேசத்திற்கு திரும்பினான். அங்கே அவன் தன் தேவனுடைய கோவிலுக்குள் பிரவேசிக்கிற போது அவனுடைய கற்ப பிறப்பான சிலர் அவனை வட்டயத்தால் வெட்டி போட்டார்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த சனகரிய ராஜா எதிர்த்து வந்தார். அல்லேலூயா. ஆனாலும் அவர் பெரிய சேனையோட வந்தார். அல்லேலூயா. அங்க பேரத்தில் அடங்கும் பராக்கிரமசாலிகள் லட்சக்கணக்கான. ஆனா இந்த யூத ஜனங்கள் ஒரு கொஞ்சம் ஜனங்கள் தான். ஆனாலும் கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு இங்க பயப்படாம திடம் கொள்ளுங்கள் என்று சொல்லி யூத ஜனங்களை அங்கே அவன் திடப்படுத்தி கர்த்தருக்கு செம்மையானதை செய்தபடியால் அங்கே பரலோகத்தில இருந்து அங்கே தீர்க்கதரிசிகள் அங்கே எல்லாரும் அங்கே வேண்டியதை செய்ய போது அங்கே என்ன நடக்குது என்றால் அங்கே தூதனை அனுப்பி அந்த லட்சத்து ஜனங்களை ஆண்டவர் அடிச்சார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த நாட்கள்ல இந்த 2016ஆம் ஆண்டு இவ்வளவு அழிவு வர போது டிவி வழிய சொல்றாங்க, எல்லாம் சொல்றாங்க. ஆனாலும் நீங்க கர்த்தரோட கூட இருந்தா கர்த்தர் உங்களை விட்டு போக மாட்டார். உங்களுக்கு துணை நிற்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு துணை நிற்கிறவர் ஆண்டவர். மனம் கலங்கப்படா. அல்லேலூயா. ஆமென். அது மட்டும் இல்லாம இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் ஆரம்ப காலத்துல இருந்து அவர் என்ன செய்யறாரு? தேவனுடைய பிள்ளைகள். இஸ்ரவேல் ஜனங்கள் யார்? தேவனுடைய பிள்ளைகள். நாங்கள் நீங்களும் யார்? தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆரம்ப காலத்துல இருந்து அவர் உதவி செய்யற மட்டும் இல்ல, வாக்குத்தத்தங்களையும் கொடுக்கிறார். அல்லேலூயா. நான் உனக்கு இப்படி செய்வேன். அல்லேலூயா. யாரும் தடை பண்ணலாது. அல்லேலூயா. யோசேப்புக்கு என்ன மாதிரி தகப்பன் மூலமா ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தார். ஆதியாகமம் 49 அல்லேலூயா 22-25. ஆதியாகமம் 49வது அதிகாரம் 22-25. யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீர் ஊற்றாண்டையில் உள்ள கனி தரும் செடி, அதன் கொடிகள் சோரின் மேல் படரும். வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபினுடைய வல்லவரின் கரங்களால் வளர்த்ததினால் இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். யோசேப்புக்கு அவருடைய தகப்பன் நாங்க எல்லா பிள்ளைகளையும் 12 பேர் அந்த யாக்கோபுடைய அவர் 12 பேர் ஆசீர்வதிக்க யோசேப்புக்கு வந்த ஆசீர்வாத வார்த்தை கர்த்தரால வந்த வார்த்தை. அல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையை பார்த்தால் அவர் ஒரு தாய் இல்லாத தகப்பனோட வளர்ந்த தாய் இறந்துட்டான். அல்லேலூயா. ஆனாலும் அவர் என்ன செய்யறாருன்னா அங்கே தன்னுடைய சகோதரர் மத்தியில் என்னாலும் உதவி கிடைக்கும் மட்டும் வனாந்தரத்துல அவருக்கு சாப்பாடுகள் வந்து விசாரிக்கிறதுக்காக போறீங்க. அந்த சகோதரர் மத்தியில அவருக்கு தீங்கி உண்டாகி அங்கே
என்ன எகிப்து தேசத்துக்கு அங்க விலப்பட்டு இங்க வந்த இடத்துல அங்கே அந்த இருக்கிற வீட்டுல அவருக்கு துணை யாரும் இருக்குன்னு பார்த்தாலும் ஆனாலும் அங்கே உள்ள கடைசிய அங்கே சிறை கிடக்குல போறார். ஆனாலும் அவர் கர்த்தரை நேசிச்சார். அது மட்டும் இல்ல, அவரை யார் அங்கே விற்று போட்ட சகோதரா இருந்தாலும் அந்த சகோதரர்கள் அங்கே பஞ்சத்தின் மூலமா அங்கே எகிப்து தேசத்துக்கு வரும்போது அவர்களை அவர் மன்னிச்சார். அல்லேலூயா. அதான் அந்த தம்பி ஆரம்பத்துல மன்னிக்க மட்டும் வார்த்தை கொடுத்தா கர்த்தருடைய ஆவியானவர் எல்லாரோட ஒரே ஆவியானவர். அப்போ எதிரிகளை அங்கே மன்னிச்சாராம். அல்லேலூயா. யோசேப்பு அதான் அந்த பில்டீர் அவங்க எல்லாத்தையும் எதிர்த்து நின்றாலும் அந்த மன்னிக்கிற தன்மை அவருக்கு இருந்தபடியா அவர் பெரிய கண்மலை ஆனார். அல்லேலூயா. அப்ப யோசேப்புக்கு வந்த ஆசீர்வாதம் தான் அந்த பெரிய ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் தாங்கினார். நாங்க அடுத்தது நாங்க பார்ப்போம். இந்த உபாகமத்துல 33:29 அதாவது வந்து என்ன மாதிரியா யோசேப்பை இன்றைக்கு ஆசீர்வதிச்ச அந்த யாக்கோபுக்கு அங்கே என்ன மாதிரி ஆசீர்வாதம் கர்த்தர் செய்வார்னு பார்ப்போம். உபாகமத்துல அல்லேலூயா 33:29 இஸ்ரவேலே நீ பாக்கியவான். இஸ்ரவேல் என்றா யாக்கோபு. அல்லேலூயா. யோசேப்பின் அப்பா, யோசேப்புக்கு அப்பாவுக்கு இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை பார்ப்போம். அது படிங்க. இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே. ஆமென். எனக்கு ஒப்பானவன் யார்? ஆமென். உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும். இப்ப எல்லாம் நீங்க என்ன பாருங்க, இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு நினைக்கிறீங்க. 2016 நிக்கேங்க இது ஒரு ஆசீர்வாதமா. ஆமென். அல்லேலூயா. உனக்கு ஒப்பானவன் யார்? உங்களுக்கு ஒப்பானவன் யார்? அப்பா நீங்க அவங்க உலகத்தாக்களை பார்த்து பயப்படாதீங்க. அவங்க அப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்க. கர்த்தர் உங்களோட இருக்கிறார். அல்லேலூயா. படிங்க. உனக்கு சகாயம் செய்யும். உனக்கு சகாயம் செய்யும். கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. பட்டயம் அவர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இது தகப்பனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். அல்லேலூயா. தகப்பனாக யோசேப்புக்கு என்ன மாதிரி அப்படி இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அப்படியே சொன்னத மாதிரி நடத்தி ஆசீர்வதிக்குவார். அல்லேலூயா. ஆமென். நாங்க முதலாவது பார்ப்போம். அவர் வலது பக்கத்துல அல்லேலூயா துணியாடி பெண். நீங்க எங்க இருந்தாலும் ஆண்டவர் உங்கள் பக்கத்துல இருக்கிறாருன்னு நினைச்சு பாருங்க. வேலை செய்ய எந்த இடத்துல இருக்கீங்க ஆண்டவர் பக்கத்துல நிக்கிறாருன்னு செய்து பாருங்க. அங்கே ஆசீர்வாதம். நானும் அப்படிதான் ஆரம்ப காலத்துல ஒரு சாட்சியை கேளுங்க. ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யணும். ரெஸ்டாரண்ட்ல வேலை நைட்ல குசினியரா இருந்தான். எனக்கு கீழே ஒரு 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 கோமியர் இருந்தா, அதுக்கு கீழே அவன் சலாட் போறவன் தான், அதுக்கு கீழே வந்து புளோஞ்சரா இருந்தா, அதுக்கு இடையில உதவி செய்யறதுக்கு வெங்காயம் பண்றதுக்கு ஒரு 5 பேர் 4 பேர் இடையில கீழே இருந்தாங்க. ஆனாலும் மேலே ஒரு தட்டு கீழே ஒரு தட்டு, அதுக்கு மேல வழியில 250 சீட்டுக்கு மேல அங்க ஜனங்கள் வந்து குமிவாங்க. அந்த நேரம் 1950ஆம் ஆண்டு கதை சொன்னேன். அப்படியே வந்து ஜனங்கள் குமிட்டா அந்த இடத்துல மெயின நான் என்னடா கேசட்டை போட்டுருவேன். கேசட்டை குசினிக்குள்ள போட்டா ராஜச்செடியே அது பாட அங்கே பாட கொமாண்டுகள் எல்லாம் மேல வேற அப்படி எல்லாம் வேற கொமாண்டுகள் வேற பாட பிசாசு அங்க அடிக்கல. அல்லேலூயா. பட்டா படாட்டு சாப்பாடு போய்கொண்டு இருக்கும். போயிட்டு எல்லாம் பொடியங்கள் கொஞ்சம் சுமந்து வேடிக்கை அந்த சில நேரம் பாட்டுனடா, ஐயா அந்த பாட்டை போடுங்க. எந்த பாட்டு? திராட்சை செடி ஆண்டவரை அறியாத. அல்லேலூயா. இவர்கள் அந்த பாட்டு போட சந்தோஷமா இருக்கு. அப்படியே நல்ல நல்ல வடிவா ஆண்டவர் பக்கத்துல நிக்கிறாருன்னா நல்ல எல்லாம் வேலை முடிஞ்சிட்டு நாங்க கீழே போயினா அந்த அந்த கடைசியா சாப்பாடு கொடுத்துட்டு அவங்க சவர்மாக கொடுக்குறோம். நாங்க வெளியில வேலை கொண்டு போவேங்க. மேல் தட்டு கீழ் தட்டு கீழே எல்லாம் ஃபுல்லா வெள்ளையிலிருந்து சாப்பிட்டு அப்படியே நாக்கி சாப்பிட்டு கொண்டுப்பாங்க. அல்லேலூயா. அப்ப நான் யோசிக்கிறது, இந்த தட்டுல இருந்து இன்னும் 4 பேர் இந்த பேர் உபலாத்திலே ஆண்டவர் பெரியா நான் அவங்களுக்கு காட்ட இதான் ஆண்டவர் செய்ய எல்லாம் கொடுக்குறது பக்கத்துல நிக்க. அது மட்டுமே ஆசீர்வாதம். ஆண்டவரோட பாட்டை போட்டுட்டு தொழில செய்து பாருங்க. ஆசீர்வாதம். அல்லேலூயா. வேலை பக்கத்துல நிக்கிறார். ஆமென். அப்ப நான் அந்த பாட்டு கேட்க ஆண்டவர் எங்களுக்கு பக்கத்துல நிக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா 41:13 எடுங்க. அல்லேலூயா. வசனங்களை படிக்க உங்களுக்கு ஒரு வல்லமை. இந்த 2016 உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா.
41:11 13 உன் தேவனாகிய இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். அப்ப இந்த ஏசாயா தீர்க்கதரிசியோடாக ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அங்கே நீங்க பயப்பட வேண்டாம், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்றேன். அப்ப ஏசாயா தீர்க்கதரிசி இந்த வார்த்தைகளை அங்க கேட்ட வழியாதான் அந்த அரசன் மேலாங்க யூத ஜனங்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, நீங்க பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கன்னு சொல்லி ஜனங்களை அங்கே திடப்படுத்தினதை நாங்க பார்க்கணும். ஆமென், அல்லேலூயா. அப்படி திடப்படுத்த நாங்க தேவதூதன் வந்து அங்கே அந்த பாளையத்தில் இறங்கி அவன ஜனங்களை அழிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் வலது பக்கத்துல நிற்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப வலது பக்கத்துல நாங்க நின்றா அல்லேலூயா துணை நிற்பார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்ப ஒரு உதாரணத்துக்கு பார்ப்போம். ஒரு கணவன் மனைவி, அதாவது திருமணம் ஆகி அங்க திருமணம் பண்ணிக்க அங்க வலது கையை பிடிச்சு கணவன் கையில பிடிச்சு மணப்பெண் அப்படியே கட்டு அப்படி சுத்தி சுத்தி வருவாங்க. வாங்க நீங்க திருவர்றாங்க அந்த வேலைக்க அப்படி இருக்க அந்த மணப்பெண்ணுக்கு யார் துணை என்று அந்த மணப்பெண் நினைக்கிறது. அல்லேலூயா. கையை பிடிக்கிற வழியா என்னுடைய கணவர் தான் எனக்கு துணை, அது உலகத்து காரியம். ஆனாலும் அந்த மணப்பெண் கொஞ்ச காலங்களால பிள்ளை அப்படி இருந்த கணவன் இறந்து போனா, அல்லேலூயா, விதவையா வந்தவுடனே அந்த விதவைக்கு எவ்வளவு வேதனை. விதவையா இருக்கிற சும்மா காரியம் நினைக்காதீங்க. அல்லேலூயா. பயங்கர பாடுகள் மத்தியில் தான் இந்த விதவையால் ஓடிக்கொண்டார். அவங்களுக்கு கெட்ட பேர் வேறு முதலாவது. அடுத்தது அவங்க இந்த பிள்ளைகளை என்ன வழி நடத்துறது என்று பெரிய 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 காரியங்களில அவங்க வேதனைக்குள்ள இருக்கிறாங்களா அந்த விதவையா. சாதாரண அவங்க புருஷன் மறைஞ்சு போடா அவங்களுக்கு நல்லாதான்னு சொல்லிட்டாங்க. உள்ளுக்கு இருக்கிற வேதனை அது ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆண்டவருக்கு தான் தெரியும். பெரிய ஆண்டவர் பெரிய பாடுகள் மாத்திலாம் அந்த விதவைகள் உலகத்தில் இருக்கிற விதவைகள் போய்கொண்டிருக்கிறார். அதான் ஆண்டவர் சொன்ன முதலாவது ஆட்ட பிள்ளை ஆண்ட தேவனா இருக்கு. திக்கத்த பிள்ளைகளுக்கும் திக்கத்த பிள்ளைகள் தேவன் விதவைகள் தேவன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அப்ப கணவன் இறந்து வலதுகையை பிடிச்ச கணவன் இறந்து போன பிறகு அந்த விதவையை வலதுகையை பிடித்து நடத்துறது யார்? அப்ப அப்ப அந்த விதவைக்கு எப்படி இருக்கும்? ஒரு துணை. அல்லேலூயா. எந்த விதவையானாலும் கர்த்தரை பிடிச்சிருக்கிற விதவைகளுக்கு அவர்கள் சாட்சி தான் சொல்றேன். ஆண்டவர் இப்படி நடத்தினார் அப்படி நடத்தினார் புரிய புரிய சொல்லுவாங்க. ஆமென், அல்லேலூயா. அதான் அந்த அவங்க சொல்லிக்க இந்த இந்தியா தேசத்துல இருந்து அநேகர் அப்படி சொல்லுவாங்க. ஆமென், அல்லேலூயா. இங்கே சொல்றாங்க. ஆமென். கர்த்தர் துணை நிற்கிறவர் விதவைகளுக்கு. ஆமென். மனுஷன் மறைச்சிடுவான். மனவாளனா வந்த மாப்பிள்ளை கூட மறைச்சிடுவோம். அல்லேலூயா. கர்த்தர் துணையா நிற்கிறார். அல்லேலூயா. இந்த நேரத்துல நீங்கள் அவர் இந்த பாவங்களை எல்லாத்தையும் அவர் விடுவிக்குவார். அவங்க பாவங்களை எல்லாம் அவர் விடுவிப்பார். அல்லேலூயா. நாங்கள் எவ்வளவு பாவத்திலே ஆரம்ப நேரத்தில் இருந்திருக்கிறோம். அல்லேலூயா. நாங்கள் எடுத்துக்கொள்வோம் ஆதியாகமம் 2:19. தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவிதமான மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவன் இடத்தில் கொண்டு வந்தான். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு அதுவே அதற்கு பெயராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித அந்த வசனத்துக்கு அங்கால கிடக்குது. உங்களுக்கு எல்லாம் தெரியும். மாதிரியாக படித்தீங்க. ஏற்ற துணையாக நான் இந்த கணவன் மனைவி பிரச்சனைக்காக இந்த வசனம் எடுத்தது. ஏற்ற துணையாக ஆதாம் அவ்வாளுக்கு ஆதாமுக்கு யாரை கொடுத்தார்? ஆண்டவர் ஏவாளை கொடுத்தார். ஆமென். அது உங்களுக்கு நீங்கள் படிக்க தேவையில்ல. அது பின்னுக்கு அதிகாரத்தில் கிடக்கு. என்ன ஏவாளுக்கு ஏற்ற துணையாக தனியா நிற்கிறது சரியில்லை என்று ஏற்ற துணையாக ஆண்டவர் கொடுத்தார்.
கொடுத்த உடனே அவங்க என்ன செய்யறாங்க? பாவங்களை செய்யறாங்க. என்ன? அந்த கனியை சாப்பிடப்படான்னு சொல்லிக்க அவங்க கனியை சாப்பிடுறாங்க. ஆண்டவருக்கு கீழ்ப்படியில உடனே அவங்க என்ன செய்யறாங்க? துணியா இருந்த வலது கையை பிடிச்சு துணியா இருந்தாங்க. என்ன செய்யணும்? ஆண்டவர் வந்த உடனே என்ன பாருங்க, என்ன சொல்லுங்க, ஏன் இப்படி கனியை சாப்பிட்டீங்கன்னா ஒரு தடவை வந்து போட்டு கொடுக்குது. என்னட்டு ஒரு தடவை போட்டு கொடுக்குறாங்க. ஆண்டவர் உனக்கு துணையாக தான் விட்டார். அப்ப இந்த துணை அந்த துணைகள் போட்டு கொடுக்குது ஆண்டவர். இந்த துணை அந்த துணைக்கு போட்டு கொடுக்குது. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் என்ன செய்யறாரு? இதுகளை அறிஞ்சுதான் அவையோட பாவங்களை மன்னிச்சு அவர் தண்ணிய சிலுவையில ஒப்பு கொடுத்தாரு. என்னத்துக்கு? இந்த பிள்ளைகள் ஒரு போட்டு கொடுக்க தேவையில்லை. இவையோட பாவங்கள் எல்லாத்தையும் நான் சுமந்து கொண்டதான் இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் மரித்து உயிர்த்தெழுந்து உங்களுக்கு ஜீவனா இருந்து இன்றைக்கு துணையா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஏற்ற துணை என்று நாங்கள் நம்பலாம். ஒரு ஏற்ற துணை என்று நம்பலாம். அல்லேலூயா. அவர் தான் சாப்பிட சொன்னார். அப்படி இன்றைக்கும் குடும்பங்களில் என்ன இல்லப்பா சார், அது நீங்க ஒரு அவருடைய சொல்லுங்க. அவர் வர மாட்டேன். புருஷனை போட்டு கொடுக்கணும். பஞ்சாதியை புருஷன் பஞ்சாதியை போட்டு கத்த துணையா இருக்கிறார். அல்லேலூயா. கத்த துணையா இருக்கிறார். ஆமென். நாங்க ஆண்டவர்ல இருக்க மற்றொரு எங்களுக்கு நடுநிலை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. முதலாவது நாங்கள் அவர்கள் பாவங்கள் செய்த ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்தி கொண்டிருக்க துணையா இருக்கீங்க. அல்லேலூயா. இந்த பாவம் இருக்கே. சங்கீதம் 46:1 படிக்கும். சங்கீதம் 46:1. அல்லேலூயா. அமைதியா இருந்து போய்கொண்டிருக்க நல்லா இருக்கும். உங்களுக்கு ஆண்டவர் துணையா இருக்கிற தேவனுக்கு அடைக்கலமும் பலனும் அடித்த காலத்தில் அது அனுகூலமான துணையமானவர். ஆமென். அல்லேலூயா. ஆபத்து காலத்துல அனுகூலமான துணைமானவர். அனுகூலமான துணை. ஆமென். அல்லேலூயா. அனுகூலத்தை தந்து அவருக்கு நல்ல அனுகூலம்னா நல்ல உதவி செய்யும். ஆமென். ஆபத்து காலத்துல உதவி எங்களுக்கு இந்த நெருக்கத்துல இருக்கிறவங்க அந்த உதவி அனுகூலம் செய்வார். ஆமென். உதவி செய்வார். ஒரு மனுஷன் கூட வந்து உதவி செய்து அவர் துணையாயிருக்கும். கீழகமாயிருக்கும். தேவன் தான் எங்களை இருக்கிறார். அல்லேலூயா. அனுகூலமான துணையா இருக்கிறார். முதல் நாங்க பார்த்தோம் என்னன்னா, வலது பக்கத்துல அவர் துணையா நிற்கிறார். நீங்க வழியா சொல்லுவோம். முதலாவது வலது புறத்துல வலது பக்கத்துல அவர் கையை பிடிச்ச துணையா நிற்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது நாங்கள் என்ன பார்க்கிறோம்னா, ஆபத்து காலத்துல அவர் துணையா. அல்லேலூயா. ஆபத்து காலத்துல எங்களுக்கு நாங்க ஒரு மனுஷனை நம்பல ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. அந்த 46 அதே சங்கீதத்துல ஆமென். அல்லேலூயா. ஒன்றை படிங்க. ஒன்றுதான் நீங்க படிக்கிறீங்க. மணிக்கோ இது 2-3 படிங்க. 2-3. ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும். இந்த வசனம் தான் உங்களுக்கு முக்கியம். 2016 ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருங்காற்றினால் பர்வதங்கள் அறிந்தாலும் நாம் பயப்படும். செய்திகள் வரப்போகுது. ஆமென். அநேக இடங்கள்ல எல்லாம் சொல்றாங்க. அங்கெல்லாம் பூமி அதிர்ச்சி வரும். ஆமென். பஞ்சங்கள் வரும். கொள்ள நோய்கள் வரும் என்று வரும் சொல்லிருக்காங்க 2014. அதுக்கு உங்களை ஆண்டவர் இந்த நாட்கள இந்த ஞாயிற்றுக்கிழமை சொல்ற கிளங்க வேண்டாம திடம் கொண்டிருக்கார். ஏன்னா பூமி நிலை மாறினார். பூமி அதிர்ச்சி பார்த்தா என்ன நிலை மாறினாலும் தெரிய நோயால் வந்து எவ்வளவு இந்த தேசம் உலகமே மாறினாலும் பஞ்சங்கள் வந்தாலும் நீங்க பயப்பட வேண்டாம் சொல்றேன். ஆபிரகாம் தேவன் உங்களுக்கு துணையா இருக்கிறார். நீங்க ஆண்டவர்கிட்ட பிள்ளைகள் நீங்கள் அந்த சந்தர்ப்ப நிலை உங்களிடத்துல இருக்கிறீங்க. ஆனாலும் உங்களை தாய்ங்கர்களை அவர் தெரிஞ்சிருக்கிறார். உங்களை தாய்ங்கர்களை தெரிஞ்சிருக்கோடியால் அவர் எல்லா ஆபத்துகளையும் எல்லா பஞ்சம் எல்லா நெருக்கத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்குறார். அது மட்டுமில்ல, இதுதான் ஆபத்து காலம். பூமி இயற்கை அழிவுகள் ஆபத்து. ஆமென்.
எல்லாத்துல இருந்து அவர் விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா. சங்கீதம் 91:7, சங்கீதம் 91:7, சங்கீதம் 91:7. உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலது புறத்தில் 10000 பேரும், உன் வலது புறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அது உன்னை அணுகாது. அல்லேலூயா. படிங்க அங்கால. அதான் உன் கண்களால் மாத்திரம் ஆமென் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு ஒரு பலனை காண்பாய். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே வார துன்மார்க்கருடைய பிரச்சனை, குண்டு படிப்புகள், எல்லா பிரச்சனையில இருந்து அவைகளுக்கு வார பிரச்சனைகள், அவைகளுக்கு வார அழிவுகளை நீங்கள் டிவி வழிய பார்ப்பீங்க. அதனால நீங்களும் எந்த இடத்துல போனாலும் உங்களை என்ன செய்யற அந்த வசனத்தை முதல்ல படிங்க. உன் பக்கத்தில் 1000 பேரும், பக்கத்தில் 1000 பேரும், உன் வலது புறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அல்லேலூயா. எத்தனை பேர் பக்கத்துல வெடி வச்சு படம் விழுந்தாலும் கொஞ்சம் வெடியடா உங்களுக்கு மேலப்படாத மாண்டவர் அவ்வளவுல துணையா நிற்கிறேன். தேவனுடைய வசனத்தை விசுவாசிங்க. இது நீங்க கேட்ட வசனம் தானே, ரெண்டு மனதுக்கு நினைக்காதீங்க. ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய ஆண்டவர் பேசுறேன். இது உங்களோட வாக்குத்தத்தம். இது உங்களோட வாக்குத்தத்தம். அல்லேலூயா. ஆமென். நீதிமொழி 18 எடுங்க. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். 10வது வசனம் படிங்க. கர்த்தரின் நாமம் ஆமென் பலத்த துர்கம். ஆமென். நீதிமான் ஆமென் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். அல்லேலூயா. நீங்க சுகமா இருக்க போறீங்க. 2016ஆம் ஆண்டு நீங்க சுகமா இருக்க போறீங்க. அல்லேலூயா. பலத்த துர்கம், பாதுகாப்பு. அல்லேலூயா. நீதிமான், நீங்கள் நீதிமான்கள். அல்லேலூயா. சுகமா இருப்பீங்க. எவ்வளவு ஆபத்துல எந்த ஆபத்துல எந்த அவர் துணைவா இருக்கிறார். ஆமென். அப்ப நாங்க இரண்டாவது என்ன பார்த்தோம்? முதலாவது என்ன பார்த்தோம்? வலது பக்கத்தில் துணையா, வலது பக்கத்தில் துணையா இருக்கிறார். இரண்டாவது என்ன பார்க்கிறோம்? ஆபத்து காலத்தில் துணையா இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது என்ன பார்க்க போறோம்? அல்லேலூயா. யுத்தத்தை நடத்தும் போது அவர் துணையா இருக்கிறார். அல்லேலூயா. யுத்தத்தை நடத்தும் போது துணையா இருக்கிறார் என்றால் அது என்ன கருத்து? உங்களோட வாழ்க்கையில வார நெருக்கம், பிரச்சனைகள், கடன் பிரச்சனை, அல்லேலூயா, பிசாசு போடுற யுத்தங்கள், அல்லேலூயா, கடன்காரர் வந்து பிரச்சனையை கொடுக்கிறது, மற்ற என்னென்ன வேலை செய்யற இடங்கள்ல வேலை செய்யறார்கள் யுத்தம் பண்றது, அல்லேலூயா, எல்லா பிரச்சனைகளையும் போக்கிலும் வரத்திலும் வீடுகள்ல குடும்பங்கள்ல நடக்கிற யுத்தங்களுக்குள்ளே ஆண்டவர் என்ன செய்யற? அல்லேலூயா. அந்த நடக்கிற நேரத்துல எதிரியல் பக்கத்துல நிக்காம எங்களை பாதுகாப்பார். அல்லேலூயா. நாங்க எடுத்துக்கொள்வோம். அந்த முதலாவதுதான் நாங்க நீங்க முதல் படிச்ச நீங்க அதை நீங்க எடுக்க தேவையில்லை. என்னன்னா அங்கே அந்த 2 நாளாகமத்துல நீங்க எடுக்க எடுக்காதீங்க. 32:8 கிடக்கு. என்னன்னா உங்களோட இருக்கிறவர் உங்களோட இருக்கிறவர்கள் பார்க்க, அதாவது வந்து நீங்க ஒன்றுக்கும் பயப்படாமலும் கலங்காமல் இருக்கட்டும். அல்லேலூயா. அப்ப அவர்களை பார்க்க உங்களோட இருக்கிறவர்கள் எல்லாரும் அநேகர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப உங்களுக்காக யுத்தம் பண்ணா ஆண்டவர் அனுப்புவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க பயப்பட தேவையில்லை, சும்மா இருக்கணும். எதிர்த்து சண்டை போடப்படும். அமர்ந்து பாருங்க, தங்களுக்குள்ள விட்டு மடிய செய்வார். அல்லேலூயா. பேசாம இருங்க. கொஞ்ச நாளாக பார்க்க தங்களுக்கு ஆடி வரும். அல்லேலூயா. கவலைப்பட வேண்டாம் சொல்றேன். ஆண்டவர் யூத ஜனங்களை ஆண்டவர் திடப்படுத்தினார். அந்த நாள்ல தீர்க்கதரிசிகள் ஊடாக அநேக இடங்களில் யூத ஜனங்களை தீர்க்கதரிசி ஊடாகத்தான் திடப்படுத்தி கொண்டு வாரேன். ஆமென். யோசுவா அப்படி இப்படி என்று அங்கே எல்லாம் நேரடியாக ஆண்டவர் போய் பேசியும் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. யுத்தத்துக்கு போவேங்க. ஆமென். நீ பயப்படாத, மோசையோட இருந்தவள் நான் இருக்கிறேன். என்ன யோசுவாவோட நீ எடுக்க தேவையில்லை. என்ன மோசையோட இருந்தவள் நான் உன்னோட இருக்கிறேன். நீ பயப்படாத, யுத்தத்தை நடத்துற நான் தான். அந்த பாட்டோடு போய் எங்க பாருங்க, எரியோவுக்கு முன்னாலே ஆறு போனது. அல்லேலூயா. நடத்தினது. அல்லேலூயா. ஆண்டாள் செய்தார். என்ன அங்கல யோர்தானுக்கு. அல்லேலூயா. அப்ப அப்படியான பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு வந்தா அவர் தான் யுத்தத்தை நடத்துறேன்னு நீங்க சும்மா யாரையும் பேச எதிர்த்து சண்டைக்கு போய் எங்கள்கிட்ட 4 பேர் இருக்குது, அவங்கள அடிக்கடி போடுவோம், அந்த குரூப்பை கொண்டு வந்து அடிப்போம், இந்த குரூப் அப்படி நினைக்காதுங்க. அல்லேலூயா. கர்த்தர் தான் எங்களுக்கு பெரியவர். ஆமென். குரூப்பிய படைச்சதை ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. என்ன ஆண்டவர் பெரியவர். ஆமென்.
முந்த நாள் நான் ஒரு இடத்துல நிக்கிறேன், ஒரு தம்பி டெலிபோன் அடிச்சு சொல்றான், பிரச்சனையா அது பிரச்சனை என்னடா, வேற ஒரு ஆக்கள் இருக்கிறார்கள், வெரி ஸ்பெஷலான ஆக்கள், நான் அனுப்புறேன் ஆக்கள், இப்ப அவரோட சொல்றாங்க அது பிரச்சனை பெரிய செஞ்சமால இருக்கிறாங்களா, அவங்க பொறுத்தாக்கள் அவர் அங்க இருந்து வருவாங்க, ஒரு அடி அடிக்கா பார்க்கலாம். அவங்கள யாரை நம்புறாங்க, மனுஷரை நம்புறாங்க. அங்க போனா யார் யார் வட்டி ஜாகப்படுறாங்களோ சொன்னது ஜாகிறது அல்லேலூயா. ஆனா யுத்தத்தை நடத்துறது கர்த்தர். அல்லேலூயா. நாங்க கர்த்தரை நாங்கள் பார்க்கணும். அதான் சங்கீதம் 47, 46, 7 அப்படி போடுறோம். 46 சங்கீதம் 46, 7. சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் ஆமென் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். உயர்ந்த அடைக்கலமானவர் ஆமென். சேனைகளின் கர்த்தர்னா என்ன? குருப்புகளின் கர்த்தர். அல்லேலூயா ஆமென். சேனைகள்னா என்ன? குருப்பு ஆமென். அல்லேலூயா. பெரிய பெரிய சேனைகள் ஆமென். அல்லேலூயா. தேவ சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆமென். கலங்க தேவை ஆண்டவரோடு இருக்கிறார். பயப்படாதீங்க, யோசியாதீங்க. ஏனென்றா கர்த்தர் அழைச்சவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. யாத்திராகமம் 14 எடுங்க பார்ப்போம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப யாத்திராகமம் 14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீங்கடா. என்ன பாருங்க என்ன நடக்குது. என்ன சும்மா நாங்க சும்மா இருந்தா என்ன இவர் செய்வாருன்னு நீங்க நினைக்கப்படும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல இருக்கேங்க, அவங்க அடிமைத்தனத்துல இருக்கேங்க, ஆண்டவர் அந்த ஜனங்களை என்ன மாதிரி கொண்டு வந்தாருன்னு உங்களுக்கு எத்தனையோ வாதைகள் போட்டு இவங்க சும்மா தான் இருந்தாங்க. சும்மா தான் இருந்தாங்க. வேறு சிவந்த சமுத்திரத்தடியில வரைக்க சும்மா தான் நின்றாங்க. ஆனாலும் கர்த்தர் சமுத்திரத்தை அப்படியே 2ஆக பிளக்கி, அல்லேலூயா, அதுல அந்த மணல்ல நடந்து போற மாதிரி அப்படியே கொண்டு வந்து வனாந்தரத்துல வழி நடத்தி எத்தனையோ ராஜாக்கள் முறியடிச்சு மண்ணாவே அவர் உணர்ந்து அங்கே வானத்து மண்ணாவை போசிக்க கொடுத்து கண்மலைய பிளந்து தண்ணீர் இதெல்லாம் இஷ்டங்கள் தாங்களா எடுத்தாங்களா? காலையில கொண்டு வச்சிய கரைய கொடுத்து எல்லாம் அதுதான் சொல்ற. நீங்க சும்மா இருங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின தேவன் உங்களையும் வழி நடத்தும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். கலங்கப்படாதுன்னு தான் ஆண்டவர் சொல்றார். இந்த அரபு நாட்டுக்குள்ள இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன 1948ஆம் ஆண்டு இது சுதந்திரம் அடைஞ்சது. எங்க மே மாதம் அங்க 14ஆம் தேதி அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இஸ்ரவேல் தேசம் சுதந்திரம் பெற்றான். சுதந்திரம் பெற்ற அரபு நாடு முழுக்களும் ஆத்திரத்துல வந்து சுத்தி வளைச்சு பயிர் பண்ண துவங்கினாங்க. ஆனாலும் 1967ஆம் ஆண்டு இணைச்சு பார்க்கலாம அரபு நாடு முழுக்க ஒரே அடி அடிச்சாங்க. பயங்கர அழிவம் இஸ்ரவேல் அடிச்சுதாண்டு உலகம் முழுக்களும் இஸ்ரவேலுக்கு பயப்படுற அளவுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏனடா அது கர்த்தர் செய்தாரு. அது கர்த்தர் யுத்தம் செய்தார். நீங்க சும்மா அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு யார் எதிர்த்து வருவீங்களோ அவைகள் ஒரு கொஞ்ச நாள் 6 மாசம் 7 மாசம் நீங்க பார்க்க அவருடைய நிலைமை சரியான பாட்டு மோசமாகும். ஏனண்டா காரணம்டா சொல்ற உன்னை தொட்டவன் கண்ணின் மணியே தொட்டதற்கு. அல்லேலூயா. உற்சாகமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமென். குளிர்தான் கொஞ்சம் என்ன கிட்ட சாப்பிட்டு சாம்பார் அடிச்சுட்டு அடிச்சா என்ன மாதிரி இருக்குவேன். அநேக ஜனங்களை காணேன் சாம்பார் நித்திரையா கிடக்குங்க பார்க்கணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். 1 சாமுவேல் 17:47 எடுங்க. 1 சாமுவேல் 17:47. இது உசாரான உச்சாமா நான் சொல்லாமல் வசனத்தின் ஊடாக உசாரப்படுத்துகிறேன். அல்லேலூயா. 1 சாமுவேல் 17:47. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. யுத்தம் கர்த்தருடையது. ஆமென்.
அங்க அதனால தாவீது காலம் அங்கே கோலி அங்கே எல்லா காலத்திலேயும் அங்கே ஆண்டவர் யுத்தம் செய்கிறார், கோலியாத்தை எல்லாம் முறியடிக்கிறார். ஆமென் அல்லேலூயா. எல்லா யுத்தம் கர்த்தருடைய கர்த்தருடைய பாதத்துல எல்லாத்தையும் வச்சு பாருங்க, பெரிய ஆசீர்வாதம் எங்கள்ல உண்டு, எங்கள்ல உண்டு. அல்லேலூயா. நாங்க வறுமையா வந்திருக்கோம்ப்பா, இன்னைக்கு உண்டு இல்லையா சொல்லி பாருங்க. வறுமையான பாத்திரம் என்று சொல்லிங்க அபிஷேகித்தார். அவன் நல்லவர். ஆமென் அல்லேலூயா. 2 நாளாம் 20வது அதிகாரம் 17 எடுங்க. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தனித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர் அவர்களுக்கு எதிராக புறப்படுவார், கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான். அநேக பெரிய பெரிய கோடிக்கணக்கான, அதாவது லட்சக்கணக்கான திரளான இது அராப்பு படையால் எல்லா படையாலும் நிக்க அங்க தீக்க தரிசி ஊடாகவும் ராஜாக்கள் ஊடாகவும் ஆண்டவர் வந்து பேசி அங்கே திடப்படுத்தி கர்த்தர் நான் நிக்கிறேன்னு சொல்லி ரட்சிப்பை பாருங்கன்னு சொல்லி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அந்த ஜனங்களை ரட்சிப்பு விடுதலையில பெற்றது. இதெல்லாம் விளக்கங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் ஆண்டவர் தான் யுத்தம் பண்றார். அல்லேலூயா. யார் உங்களோட இந்த நாட்களில சண்டை போட்டாலும் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. தம்பி சொன்ன மாதிரி என்ன சத்துருக்களுக்காக நீங்க சத்துருக்களை நேசி. அல்லேலூயா. பாப்பா இந்த 2016ல நீங்க பாருங்க, ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதத்தை சபையில கட்டுறார். ஆமென். வராத ஜனங்களுக்காக விழிப்புணர்வு ஜெபம் இருந்து ஜெபிங்க. அந்த ஆரம்ப காலத்துல நீங்க எல்லாம் விழிப்புணர்வு ஜெபம் இருந்தாங்களும் தெரியும் அதோட ருசி எப்படி. அல்லேலூயா. ஆசீர்வாதம். ஆமென். என்னோட தாய்ச்சபையில 4 வெள்ளிக்கிழமை நாங்க விழிப்புணர்வு ஜெபம் செய்யறோம். அல்லேலூயா. இந்த 2 வெள்ளிக்கிழமை செய்திருக்கோம். ஆமென். அல்லேலூயா. யார் வந்தார்களோ வரையிலையோ 5 பேரோ 4 பேரோ சேர்ந்து நாங்க விழிப்புணர்வு ஜெபம் செய்கிறோம். அது மட்டும் இந்த விழிப்புணர்வு ஜெபத்துல இந்த கிளைச்சபைக்காக, கிளைச்சபையில இருக்கிற குடும்பங்கள் ஊழியர்களுக்காக ஜெபம் செய்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஏனென்றால் இந்த காலங்கள்ல பிசாசானவன் எல்லாரையும் சோர்வடிக்கிறான். அல்லேலூயா. அந்த சோர்வில இந்த விடுதலை வரணும் தான் விழிப்புணர்வு ஜெபம் முக்கியம். ஆமென். மாசத்துல ஒரு வாட்டி என்னாலும் உங்களுக்கு 7 மணி நேரம் வரணும், வர விரும்பலாம். அல்லேலூயா. வந்து பாருங்க, விடிய காலம் 5 மணி தான் முடியும். நல்ல பெரிய சால். அல்லேலூயா. நல்ல வண்டிவேர், நல்ல பெரிய சத்தம் போட்டு நல்ல நல்ல வெளிப்பாடுகள் எல்லாம் ஆண்டவர் காட்டுவார். அல்லேலூயா. அற்புதம் தான் நடக்காங்க. ஆமென். அதுபோல நீங்களும் செய்யுங்க. இந்த இடத்துல கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்ப நாங்க முதலாவது என்ன பார்த்தோம்? என்ன துணை? கர்த்தர் வலது புறத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது வலதுபுறம். இரண்டாவது ஆபத்து காலத்தில் துணை நிற்கிறார். ஆமென். இரண்டாவது யுத்தத்தை நடத்துறவர். ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல தம்பி கொஞ்சம் கவனமா இருக்கிறார், கொஞ்சம் கட்டிக்கார். ஆமென். அல்லேலூயா. 4வது விடுவிக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. 4வது என்ன? விடுவிக்கிறவர். விடுவிக்கிற துணையா இருக்கிறார். அல்லேலூயா. எங்க இருந்தாலும் அவர் விடுவிப்பார். என்னத்துல இருந்து நீங்க விடுவிக்கிறத நீங்க நினைக்கிறீங்க? தானியேல சிங்கர் கோயில இருந்து விடுவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. மற்ற சூளை, பெரிய அக்கினி சூளையில இருந்து தானியேல விடுவிக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு யாரே செய்வின சூனியம் போட்டாலும் அது உங்களை அணுகாது. அல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு என்ன, அது மட்டும் இல்ல, உங்களுக்கு என்ன தரித்திரம், என்ன கஷ்டங்கள், கடன் பிரச்சனை வந்தாலும் அது உங்களை நெருங்காது. அது கொஞ்ச நாளா தான் இருக்கு. அதுல இருந்து ஆண்டவர் விடுவிப்பார். எல்லா நெருக்கத்தில இருந்து ஆண்டவர் விடுவிப்பார். அவர் விடுவிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் விடுவிக்கிறவர். நாங்க என்ன செய்யணும் என்றால் ஆண்டவரை சார்ந்திருக்கோம். ஆமென். அல்லேலூயா. எடுக்க தேவையில்லை. அங்க ஊசியா ராஜா என்றவர் என்ன செய்தார் என்றால் அங்கே கர்த்தருக்கு செம்மையானதை செய்து கர்த்தருடைய பார்வையில அவர் நலமானதை செய்தபடியா அவர் செய்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் அவருக்கு வாய்க்க செய்தார். அப்ப நீங்கள் கர்த்தரை சார்ந்திருந்தால் கர்த்தர் உங்கள் காரியங்கள் எல்லாத்தையும் வாய்க்க செய்தார். அப்ப கர்த்தரை நாங்க சார்ந்து கொண்டிருக்கிறோம். 2014 கர்த்தரே நாங்க நெருங்கிருக்கோம். கர்த்தரை தூர விட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை வராம இருந்தீங்கன்னா கஷ்டம். அல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தரை தேடி வாங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களோட கர்த்தரை கூட தாயின் கருவில தெரிஞ்சிருக்கு. அல்லேலூயா. அதான் கர்த்தரை தேடிய நாட்கள் எல்லாம் காரியம் பார்க்க செய்தாரே
எத்தனை எத்தனை நன்மைகளை என் வாழ்வில் செய்தார். ஆமென். அல்லேலூயா. வேத வசனத்தை படிச்சுதான் அவங்க பாட்டு பாடுறாங்க. உங்களுக்கு இந்த 2016ஆம் ஆண்டு எத்தனையோ ஆண்டவர் திருப்புற வசனம். அல்லேலூயா. ஆண்டவர் திருப்பி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இது கர்த்தர் பேசுறார். ஆமென். அல்லேலூயா. நாங்க பேசிக் கொண்டிருக்க ஆண்டவர் திருப்புற கொஞ்சம் இதுக்கு கணக்கு கொடுத்தீங்களாட்டா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிற நல்லா உற்சாகமா இருக்கு. ஆமென். அல்லேலூயா. எப்படா இவன் முடிக்கிறான்னு நினைக்காதுங்க. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஆமென். அது ருசிப்பட்டாங்களுக்கு தான் தெரியும். என்ன? அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். கர்த்தர் பெரியவர். எடுத்துக்கொள்வோம். 2 நாளாகமம் 26வது அதிகாரம். நான் படிச்ச அதிகாரங்களுக்கெல்லாம் கூட உங்களுக்கு இல்லைங்க. உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். எங்களோட சபைக்கும் ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. எடுத்துக்கோ. எல்லாரும் தயவு செய்து இது உங்களுக்கு முக்கியமான வசனம். ஆமென். 2 நாளாகமம் 26வது அதிகாரம் 572வது பக்கம். 572வது பக்கம் முன்பக்கத்துல எடுத்துட்டீங்களோ? 26வது அதிகாரத்துல 4ம் 4வது 5வது படிங்க வாப்பம் வசனம். அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்து சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிறங்கியிருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். கர்த்தர் இந்த வசனத்தை பார்த்து கொடுப்போம். வடிவே பாருங்க. அவன் தேவனை தேடி மனது இணங்கினவனம். அல்லேலூயா. எந்த நேரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, ஆண்டவரே சபைக்கு நான் போகணும், ஆண்டவரே வீட்டு கூட்டங்கள் நான் சபைக்கு போகணும், ஆண்டவரே வீட்டுல நான் அதிகாரத்தை வேதங்களை எடுத்து படிக்கணும் என்று கர்த்தரை தேடி நீங்க மனது இணங்கி இருக்கேக்க. அல்லேலூயா. அவன் கர்த்தரை தேடி நாங்கள பாருங்க காரியம் வாய்க்க செய்தார். அவர் காரியம் அவர் நீங்க என்ன காரியத்துக்கு எந்த பீரோக்கு போறீங்களோ, உங்களோட பிள்ளைகளுடைய காரியங்களோ, என்ன பிரச்சனைக்கு போறீங்களோ, எல்லா காரியத்தையும் அவர் வாய்க்க செய்வார். இந்த அமர்சியா ராஜாண்ட மகன், இந்த ராஜாக்கு பேர் ஊசியா. அங்க மேல 1வது வசனத்துல என்ன நடக்கு? ஊசியா. அவருக்கு பேர் என்ன? அந்த ராஜாக்கு பேர் என்ன? ஊசியா என்ன செய்யறாருடா? அவசியா தாப்பன்னு பார்க்க நல்ல செம்மையானதை ஆண்டவர் செய்தார். மனதினங்கி தேவனுடைய காரியங்கள்ல மனதை ஒப்பு கொடுத்து இந்த ஊழியக்காரோட நீங்க பிரான்சோட வந்து நீங்கள் என்ன ஒப்பு கொடுத்து ஒருமனப்பட்டு இந்த சபையை கட்டைங்க. இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வாய்க்க செய்யும். அது மட்டும் இல்ல, உங்களோட குடும்பங்களுக்கு என்னென்ன பிரச்சனையோ உங்களை எல்லாம் அது வாய்க்க செய்யும். இன்றைக்கு ஆண்டவர் இப்ப திருப்பினபடியா வசனம் நாங்க போய் கொண்டுட்டேன். ஆண்டவர் டக்குன்னு திருப்பினார். அல்லேலூயா. பட்டக்கன்னு திருப்பினார். அது பார்த்தவங்களுக்காக தான் தெரியும். அல்லேலூயா. மாம்சத்துல கர்த்தர் பேசுகிறோம், கர்த்தர் ஆவிக்கெல்லாம் பேசுகிறோம். உங்களோட வாழ்க்கையில காரியங்கள் வாய்க்க விட மாட்டார். கர்த்தரை தேடின நாட்கள். ஆமென். அதான் பாஸ்டர் பர்க்ஸ்மேன் பாடினார். என்னடா அவர் அந்த நாட்கள் கர்த்தர் ஆண்டவரை தேடுதல் அவருடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க. அல்லேலூயா. நான் பாட்டு பாடுறேன். வசனம் கர்த்தரை தேடிய நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளை வாழ்வில் செய்தார். நீங்க ஆண்டவரை தேடிக்க உங்களுக்கு எல்லாம் இவ்வளோ நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கார். நீங்க கர்த்தரத்தோடும் நீங்க மனுஷரை பார்க்காதீங்க. சபையில வந்து அங்க பார்க்காதீங்க. அவங்க வரையில இவங்க வரையில பார்க்காதீங்க. அல்லேலூயா. அது கர்த்தர் பார்ப்போம். வராதாக்களை கர்த்தர் பார்ப்போம். அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கூட ஆசை. ஆண்டவரே இவங்க வரையிலே ஆண்டவரே இவங்க கண்டிப்பா உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அதான் கேட்கிறார், என் ஆடுகளை நீ மேய்க்கியா, என் ஆடுகளை நீ மேய்க்கியா. 3 வாட்டி கேட்கிறாரு. என்ன பேசுவேன் என்ன? இப்ப நீங்க என்ன பண்ணுவா? கர்த்தரை இந்த வசனத்தை வீட்டவே படிங்க. என்ன என்ன அதுல என்ன 2 நாளாகமா என்ன 26 4 26 4
5வது வசனத்தை திருப்பி பிளத்து படியப்பா மத்தன். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மன தினங்கேவனாய் இருந்தான். அவன் கர்த்தரை தேடிய நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். இங்க கூட்டங்களை நடத்துங்க. அல்லேலூயா. கர்த்தரை தேடுங்க. நற்செய்தி கொடுங்க. கர்த்தரை தேடுங்க. ஆராதனைக்கு வேலைக்கு வாங்க. கர்த்தரை தேடுங்க. அல்லேலூயா. உங்களுடைய காரியங்கள் வாய்க்கும். ஆமென். அல்லேலூயா. இது தீர்க்க தரிசனமா சொல்லல, தேவனுடைய விசுவாசமா வசனத்தை வச்சு சொல்றேன். வாரக்கிழமை நீங்க என்னென்ன காரியங்களை நீங்க இந்த வார்த்தைக்கு நீங்க இப்போ ஒப்பு கொடுத்தீங்கன்னா, ஆண்டவரே நான் இனிமேல் நான் அதை செய்ய போறேன். உங்களுக்கு என்னென்ன காரியங்களை நீங்க எதிர்பார்த்துருக்கீங்களோ அந்த காரியங்கள் இந்த மாசம் வாய்க்க செய்யணும். அடுத்த மாசம் சாட்சி சொல்லுவீங்க. ஆண்டவர் வாய்க்க செய்யணும். பயப்படாதீங்க. அப்ப சங்கீதம் 70:5 அப்ப ஆண்டவர் என்ன எல்லாம் விடுவிப்பார். என்ன இதுக்கெல்லாம் இந்த சப்ஜெக்ட்ல வரைக்கும் ஆண்டவர் பேசினதை நான் இந்த பிரதிபாடுறேன். நாம அல்லேலூயா. இந்த வசனம் ஆண்டவர் பேசுறார். அல்லேலூயா. இதுவும் ஆண்டவர் தான் உங்களுக்கு உற்சாகப்படுத்துறதுக்கு பேசுறார். அல்லேலூயா. நானும் சிறுமையும் எளிமையுமானவன் தேவனே, என்னிடத்தில் தீவிரமாய் வாரும். நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர். அல்லேலூயா. நீரே துணை. எங்கள்கிட்ட ஒன்று மில்லியாண்டவரே, என்னோட பணம் ஒன்று மில்லியாண்டவர். இந்த கடன் பிரச்சனையில என்ன முடியுமான்னு கேட்டு பாருங்க. கர்த்தர் கண்டிப்பா எல்லாம் அல்லேலூயா. நோயில இருந்து என்ன விடுவியுமாண்டவரே. இந்த கொள்ள நோய் என்ன தொடர்ந்து வருதாண்டவரே. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளால் இந்த பிரச்சனையா இருக்கு ஆண்டவரே. கணவனால எப்படி பிரச்சனை இருக்கு, மனைவியால எப்படி பிரச்சனை இருக்கா ஆண்டவரே. என்ன இந்த காரியங்கள என்ன ஒரு விடுவியும் ஆண்டவரே என்று கேட்டு பாருங்க. அல்லேலூயா. அவர் விடுவிக்கிறார். அல்லேலூயா. அப்ப முதலாவது என்ன துணையா இருக்கிறார்? வலது கை. இரண்டாவது ஆபத்து காலத்துல. மூன்றாவது யுத்தங்களை நடத்துறவர். அவர் துணை. யுத்தங்கள் நடத்த துணையா இருக்கு. அல்லேலூயா. நாலாவது விடுவிக்கிறவர். அல்லேலூயா. சங்கீதம் 40:17 இருக்கும். அல்லேலூயா. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். ஆமென். தேவரீர் என் துணையும் ஆமென் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். ஆமென். என் தேவனே தாமதியாயும். அல்லேலூயா. துணையா இருக்கிற மட்டுமில்லை, என்னை விடுவிக்கிறார். அல்லேலூயா. நாங்கள் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து தான் எங்களை விடுவித்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படித்தான் சொல்லி சொல்லி அவங்க தங்களை அங்கே வெள்ளப்படுத்தினதை நாங்க பாக்குறோம். ஆமென். அல்லேலூயா. இந்த நாட்கள்ல இயேசு கிறிஸ்து அவர் எங்களை விடுதலை ஆக்குறார். ஆமென். அல்லேலூயா. அது 8வது யோவான் 8வது அதிகாரம். யோவான் 8வது அதிகாரம் பின்பக்கத்துல புதிய ஏற்பாட்டுல யோவான் 8வது அதிகாரம் 36வது வசனம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தான் எந்த மனுஷனே விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்க விடுதலையாவீங்க. ஏனென்றா நீங்க தொடர்ந்து கர்த்தரோட நீங்க வருவீங்களாண்டா ஆண்டவர் இயேசு உங்களை விடுதலையாக்குவார். உங்களை பிரச்சனையை விடுதலையாக்கும். அல்லேலூயா. ஆண்டவரை விட்டு நீங்க தூரமா இருந்தா வேதவசனம் முடக்க தேவையில்லை. என்னோட இராதவன் சிதறடிக்க வருவான். அல்லேலூயா. அப்ப நீங்க கர்த்தரோட நீங்க எல்லாரும் வந்தபடியா, நீங்க கர்த்தரோட பிள்ளைண்டபடியா, அல்லேலூயா, குமாரன் உங்களை விடுதலையாக்குவார். நீங்களும் நானும் என்ன மாதிரி இருந்தோம்? விக்கிரகத்துல இருந்தோம். ஆமென். அல்லேலூயா. சைவத்துல நான் இருந்தேன். அவங்க என்ன ஆத்தோலியத்துல எல்லாம் மத வைராக்கியத்துல எல்லாம் இருந்தோம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை என்னையும் அவர் தன்னுடைய ரத்தத்தால் அவர் அடிக்கப்பட்டு சிலுவையில் ஆமென் அந்த கால இல்லை ஆச்சரியமான ஒளிக்கு எங்களை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. தன்மையில எங்களோட பாவங்களை எல்லாம் ஏற்று அல்லேலூயா எல்லாத்தையும் அவர் எல்லாத்தையும் கேட்டு அவர் எங்களை அந்த விக்கிரகத்துல இருந்து விடுவித்து அல்லேலூயா. அல்லேலூயா. அதே 8வது அதிகாரத்துல 32வது வசனத்தை படிங்க.
சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியத்தை அறிவீங்க, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். இவ்வளவு நேரம் போலப்பா கொண்டு வந்து என்ன ரொம்ப ரொம்ப வசனங்களை சொல்லுறாரே, இது என்னன்னு புரியாம இருக்கிறார்கள் சில பேர் இருக்கிறீங்க. ஆமென், அல்லேலூயா. இப்ப இந்த வசனம் உங்களோட பேசுது என்னன்னா, சத்தியத்தை அறிவீங்க, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் இந்த வேதம், இந்த வேதத்துல இருக்கிற வசனங்களை உங்களுக்கு நான் இப்ப விளக்கமா கர்த்தர் உங்களுக்கு என் மூலமா விளக்கமா கொடுக்க, இது சத்தியம். அப்ப நீங்க வீட்டுல போய் மனதுக்குள்ள நீங்க நினைப்பீங்க, ஆண்டவர் இந்த வசனத்துல இந்த ராஜாவோட இருந்திருக்கிறார், அவர் கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியத்தை வாய்க்க செய்தாரே, இனிமே பட்டு நானும் கர்த்தரை தேடணும் நீங்க நினைப்பீங்களானே. அல்லேலூயா. அதான் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் ஒவ்வொரு ஊழியக்காரரை கொண்டு வந்து சத்தியத்தை போதிக்கிறார். சத்தியம் உங்களை விடுதலையாகும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்காக இந்த வசனங்கள் ரொம்ப ரொம்ப இருக்குன்னு சொல்லப்படா, இந்த சத்தியத்தை படிக்க உங்களுக்கு விடுதலையா இருக்கும். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 3:17 சத்தியம் உங்களை விடுதலையாகும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் 130 வருஷம் பார்வோன் அடிமைத்தனத்துல இருந்தாங்களாம். அந்த அடிமைத்தனத்துல இருந்து கர்த்தர் விடுதலையாக்கினார். ஆமென். அதுபோல எங்களை உங்களை பெரிய அந்தகார இல்லைந்து ஆச்சரியமான ஒளிக்கு ஆண்டவர் கொண்டு வந்து எங்களை விடுவித்திருக்கிறார். அல்லேலூயா. 3:17 கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு, அங்கே விடுதலை உண்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்க விடுதலை இருக்கு. அல்லேலூயா. உங்களோட வீட்டுல உங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர். ஆமென். நீங்க ஜெபம் பண்ணி உங்களோட வீட்டுல வீட்டு கூட்டங்கள், அதாவது அந்த குடும்ப ஜெபங்கள் பண்ணி நீங்கள் சண்டை சஞ்சலம் இல்லாமல் ஒற்றுமையா இருக்கீங்க, கர்த்தருடைய ஆவியானவர் நிற்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. சபைக்குள்ள நீங்க ஜெபத்தோட வரைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் நிற்பார். ஒற்றுமையா வரணும். அல்லேலூயா. நிக்க மாட்டார். ஆமென். அல்லேலூயா. தாழ்மையோட வரும். அல்லேலூயா. நான் உங்களுக்கு எந்த ரகசியத்தை சொல்றேன், நாங்க வேற யாருக்க மாட்டா சொல்ல மாட்டாங்க. நாங்கள் இருக்கிற ஊழியக்காரர் நாங்க சொல்லி தருவோம். மேலடா எங்களை தாழ்த்தவும். ஆமே. நாங்க அதுல எங்க ஆண்டவரே நான் தாழ்த்த விட மாட்டேன். இங்க வந்தோடனே அந்த குயவரை அந்த பாட்டை பாடின என்னடா, நான் வறுமையான வார்த்தை நின்று ஒன்றுமையா நீங்க அது பாட்டு முடிய ஒரு சின்ன ஒரு சொட்டு வசனத்துக்கு முதல் ஆண்டவர் பட்டன்னு வந்துடுறாங்க. பாட்டு பாடலாம். அப்படி செய்கிற நீ எந்த மகன், இவனை தாழ்த்திட்ட, உன்னோட ஆவிகளால இன்றைக்கு நான் வழி நடத்துறேன். ஆவிகளாக வழி நடத்துறேன். என் பெற்றாக்கள் நடத்தைக்கும் ஆவிகளாக நாமே. அல்லேலூயா. ஆனாலும் எங்களை காத்தேங்க அவர் ஆவிகளால. அதான் கர்த்தருடைய ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ விடுதலை. அல்லேலூயா. இப்ப நீங்க அமைதியா கேட்கீங்க, எவ்வளவு வசனங்களை கேட்டாலும் உங்களுக்கு ஒரு சரியான சந்தோஷமா தான் இருக்கு. எல்லாரும் வசனத்தை கேட்கறீங்க, உற்சாகமா இருக்கிறீங்க, என்னுடைய கண்கள் காணும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் பெரியவர். ஆமென். நாங்கள் சிலுவை அண்டையில நாங்கள் ஓடி வரணும். கர்த்தருடைய சிலுவை அண்டையில நாங்கள் ஓடி வந்து நாங்கள் எங்கள் வீட்டார், நானும் என் வீட்டாரமோ கர்த்தரையே சிலுவைக்கு கொண்டு கர்த்தரை நாங்கள் பார்க்கும்போது அவர் எங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். அல்லேலூயா. 5வது தூக்கி விடுகிற தேவன். அல்லேலூயா. இந்த மாதிரி என்ன பாருங்க, தூக்கி விட்டு அவர் துணைவாக இருப்பார். அல்லேலூயா. ஒரு உதாரணம். அல்லேலூயா. ஒரு முதலர் போட்டு ஒரு வியாபாரத்தை செய்தால், அல்லேலூயா, கடன் பிரச்சனையில நின்றால் ஒரு மனுஷர் வந்து கடன்களை உதவி செய்து தூக்கி விடுறார். அது உலகத்து காரியம். ஆனா கர்த்தர் எல்லா காரியங்களையும் உங்களை தூக்கி விடுவார். அல்லேலூயா. நீங்க சோர்ந்து போய் படுத்திருந்தாலும் விட மாட்டார். அல்லேலூயா. டெலிபோன் அடிச்சு பாஸ்டரா இல்லாட்டி பாஸ்டரா நீங்க கருத்துங்க பிரதர், நீங்க வர இல்லையா, என்ன சிஸ்டர் நீங்க வர இல்லையா, ஏன்னா சோர்ந்து போய் கிடக்க தூக்கி விடுவார். அல்லேலூயா. ஏன்னா அவருக்கு ஒரு சொந்த பந்தம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் பேசுவார். அடி டெலிபோன், அடி டெலிபோன், அந்த சகோதரனுக்கு அடி, அந்த சகோதரிக்கு டெலிபோன் அடி என்று அவங்களோட பேசணும். அவங்க அடி தூக்குவாங்க. ஆமென். அது மட்டும் இல்ல, வேலைத்தளத்துல இருக்கும் செஃப் அடிப்பேன்.
என்ன நல்லா வேலை செய்கிறாங்க. ஏன்னா கர்த்தர் நாங்க பேசுறோம். தூக்கி விடுவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஆனாலும் மனுஷர் தூக்கி விட மாட்டார். சோர்ந்து போய் நீங்கள் இருந்து என்ன பிரச்சனையில கவலையில இருக்க மனுஷர் இன்னும் கூட்டி விடுவாங்களோ போட்டு கொடுத்து இருக்கிற சோறுக்குள்ளே நல்ல விட்டாங்க. அதான் பிரசங்கி சொல்றான். பிரசங்கி எடுங்க 4:10. பிரசங்கி 4:10. சரி, என்ன ஒன்றே ஒன்று கிடக்காதோட முடிக்க போறோம். எப்படி உங்களை பாப்போம். ஆமென். சந்தோஷம். அல்லேலூயா. இது 5வது தூக்கி விடுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஒருவன் வீழ்ந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கி விட துணை இல்லையே. அல்லேலூயா. ஆக கர்த்தரோட இருந்தா கர்த்தர் எங்களை தூக்கி விடுவார். ஆனா எனக்கு ஒரு தேவையில்லை. நாங்க பிரெஞ்சுக்காக அல்லேலூயா. இந்தியா தேசத்துல இருந்து வர மக்களும் சரி, இலங்கையில இருந்து வர மக்களும் சரி, ஏதோ ஒரு 100க்கு 10% நல்லா இருக்காங்க. 100க்கு 10% நல்லா இருக்கிறாங்க. 90% என்ன சொல்றாங்க, எங்கட பிள்ளை அது தமிழ் படிக்க தெரியாது, அது தமிழ் தெரியும். ஆமென். அல்லேலூயா. சரியோ, அது மட்டும் இல்லை, அவங்க பிள்ளைதான் அந்த அது பிள்ளை கதைக்கிறது. அவங்க பெரிய படிப்புக்கு போறாங்க. ஞாயிற்றுக்கிழமை வரையலாம் ஒன்றும் செய்யல. சரியோ. அல்லேலூயா. நாங்கள் இந்த பெற்றோருக்கு நாங்கள் ஒன்றும் போறே இல்லை. நாங்கள் இருக்கிற இந்த பிரெஞ்சுக்காரன் இதுல ஒரு பாட்டியும் இருக்கு. நாங்கள் அண்டை கட்டாயம் எங்க பிள்ளை மகள் வேலை செய்யற இடத்துல நாங்கள் அண்டை போறோம் என்னட்டு அங்க போறோம். அல்லேலூயா. வழியா கேட்கறீங்களா வாதிய கடைசியா அவங்கள வீட்டுல ஒரு பிரச்சனை வேண்டாம் கும்பல்கள் போவார். தூக்கி விடுறதுக்கு ஒரு தரம் இல்லாது விளங்கிட்டு புரியுதா? ஆனா நீங்க கர்த்தரோட இருந்தீங்கடா, நீங்க கர்த்தரோட இருந்தீங்கடா, கர்த்தர் உங்களை தூக்கி. இலங்கை தேசத்துல நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தத்த பிள்ளைகளை அநேகரை ஆசீர்வதிச்சிருக்காங்க. ஆமென். இந்த புள்ளிவாய்க்கால் அடிவாட்டில் இந்த மே 18 எத்தனையோ பேரை கொண்டாங்க. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் தப்பிட்டு இருக்காங்க, கனடாவுக்கு போயிருக்காங்க, எல்லாம் நல்லா இருக்காங்க. ஆனா பெரிய பெரிய முதலாளிமார், பெரிய லட்சக்கணக்காக பெரிய சம்பாதிக்க முதலாளிமார் அவங்க என்ன செய்யறாங்க? அந்த இடத்துல மறிச்சு போனாங்க, ஒரே சாப்பாட்டு வழியிலாம் இருந்தாங்க, பிள்ளைகளுக்கு அடிபாடு. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் துணை நின்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் தூக்கி விடுவார். என்ன காரணம்? ஒரு பிசினஸ்ல வேணாலும் தூக்கி விடுவார். கர்த்தரை தேடி நீங்க கர்த்தரோட இருந்தா கர்த்தர் தூக்கி விடுவார். ஆண்டவர் நம்புங்க. அல்லேலூயா. நேரமாகுது. அடுத்தது என்ன முதலாவது பார்க்கிறோம்? வலது பக்கத்துல பிடிச்சவர் துணை நிற்பார். இரண்டாவது என்ன மாதிரி ஆபத்து காலத்துல துணையா இருக்கிறார். மூணாவது நீங்க நடக்கும் போது பக்கத்துல துணையா இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்காக அடிக்காதீங்க. அல்லேலூயா. நல்ல பாரப்பட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, சுத்தம் செய்யுங்க. கர்த்தருக்காக இந்த இடத்துல தேசத்துல இருக்கிற ஜனங்களை நீங்க ஆதாயப்படுத்தலாம். அல்லேலூயா. அடுத்தது நாலாவது விடுவிக்கிற துணையா இருக்கிற. அஞ்சாவது தூக்கி விடுகிற துணையா இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் நாங்கள் இப்ப என்ன எத்தனை அம்பாக்குல நாங்கள் கேட்கிறது 4 3 எத்தனை அப்படி இருக்கிறவங்க என்ன ஆனாலும் சின்ன பிள்ளைகளுக்கு படிப்புகிற மாதிரி தான். என்ன அப்படி நீங்க நினைக்கப்படா, நீங்க கத்துட்ட முடியல. நீங்க பெரிய ஆண்டவருடைய வசனத்தை படிக்கிறது பெரிய ஆண்டவருடைய வசனத்துல விஷயம். என்னுடைய ஒன்றோட அக்கா புருஷன் மலேசியால, அக்காக்கள் மலேசியால அவங்க புறத்து வந்தாங்க. அவங்கள பிள்ளைகள் எல்லாம் பெரிய டாக்டரா இருந்தாங்க. டாக்டரா இருந்தா பெரிய பெரிய ஸ்பெஷலிஸ்ட். இங்கே பிரான்ஸுக்கு வந்தவங்க எங்களோட அக்கா நம்ம மகன கல்யாணத்துக்கு அவங்க வந்த இடத்துல அவங்க வந்து சுத்த வேற இருந்தாங்க. என்ன மாதிரி அவங்க வந்து மாமாட்ட கண்டுபிடிச்சு கொஞ்சம் யோசிச்சுட்டாங்க. மலேசியாவில் பெரிய டாக்டர் ஆப்ரேஷன், கான் ஆப்ரேஷன், ஹார்ட் ஆப்ரேஷன் எல்லாம் செய்யுங்க. எல்லாத்தையும் பேசா இருக்கும். மாமா என்ன செய்யுங்க, நாங்கள் ஊழியம் செய்யணுமா, என்ன செய்யறாங்க ஸ்டேஜுக்கு போறான் சொல்லிட்டு ஆனெல்லாம் ஆஞ்சனன் அவன் பேசினான நான் அவன் பேசிட்டேன். ஆஞ்சனன் நீங்க ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறீங்க, நீங்கள்
ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறீங்க. நாங்க ஆண்டவருக்கு ஸ்பெஷலிஸ்டா. அவங்களோட முகம் அப்படியே சோர்ந்து போன என்ன மாதிரி இருந்தா, போடித்தாளி ஹாஸ்பிட்டல்ல 2005ஆம் ஆண்டு உங்களுக்கு முந்தி சொல்லியிருக்கார். அவர் மண்டை அடிபட்டு தலையில நரம்பெல்லாம் செத்துட்டுது. உடனே அங்கே இரவு 8:30 மணிக்கு வயர் கலெக்டர் சொல்லி, இரவு 10 மணிக்கு டாக்டர் சொல்லிட்டாங்க வயர் கலெக்டர் சொல்லியாச்சு. எல்லாம் சொந்த பந்தம் எல்லாம் வாங்கன்னு சொன்னா சொந்த பந்தம் எல்லாம் பார்த்துட்டு, உங்களுக்கு முந்தி சொல்லியிருக்கேன் தெரியும், புதாக்கள் இருக்கும் சரியா. சொந்த பந்தம் எல்லாம் பார்த்துட்டு அவங்க தங்கட பாட்டில வாயை சுழிச்சுட்டு போறாங்க. முடிஞ்சது இதோட சரி. 10 மணிக்கு வயர் இழுக்க போறான், டாக்டர் இழுக்க போறான் சொல்லிட்டாரு. அப்ப ஒரு ஆள் தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து சொல்லிட்டு, ஐயா வந்திருக்கா, சின்ன ஜெபம் பண்ணிடுவோம், கொஞ்சம் விசுவாசம். அவன் மடகாஸ்கா பொண்ணை கட்டியிருக்கிறான். இப்பவும் கடை இருக்கு அவனுக்கு, ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கான், அவன் சாண்ட்விச் கடை. எங்க பைக் சேர்த்துக்கு மேலே அந்த படியில ஒரு சினிமாக்காரன் கராட்டியில் அடித்த வழியில பைக் சேர்த்து அந்த படியில இருந்து விழுந்தோம். அவங்க பக்கத்து கடை பிரச்சனை. அப்படி இருந்து அங்கே அந்த 3 சின்ன பிள்ளைகள் அப்படியே இருக்கேங்க. எல்லாரும் அந்த பிள்ளைய பார்த்துட்டு இப்படி பேசாங்க. அந்த தாய், அவளுக்கு அந்த பிள்ளைக்கு ஒரு 28 வயசு இருக்கும். அவள் அந்த 3 சின்ன பிள்ளைய வச்சு இப்படி நிற்கிறான். அந்த பிள்ளைய பார்த்துட்டு கண்ணீர் விட்டு அழுது போட்டு, கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு அங்க போய், ஆண்டவரே என்னிலே ஒன்று இல்லை. என்னன்னு சொல்லணும், இங்க வறுமையான பாத்திரம் சொன்ன, என்னிலே ஒன்று இல்லையா, இந்த பிள்ளைக்கு நீ உயிர் கொடுக்க வல்லவராக, செத்த நரம்ப உயிர்ப்பிக்க வல்லவராக என்று சொல்லிட்டு, நான் அல்ல நீர்தான் அதை செய்வேன்னு சொல்லிட்டு அவருடைய கையில ஏசாயா 53 வசனத்தை சொல்லணும். சத்தியம் ஏசாயா 53:5 படி, உங்களுடைய காயப்பட்ட தழுப்பால தூக்குமாட கைய வச்சு அவன் கைய புட்டிக்க, என் கைகளால ஒரு ஃபயர் பாஞ்சுது. அவன் கையில ஆட்டம் ஆடி தலைக்கு போச்சு. எனக்கு நல்ல விசுவாசம். நான் வெளியில வந்து அந்த பிள்ளைக்கு சொன்னேன், நீ பயப்படாத, நாளைக்கு இந்த புருஷன் உயிரோட இருப்பார், பயப்படாத. இப்படி யோசிக்கலாம், பயப்படாத. சேர்ச்சில இருந்து வந்தான்னு சொல்லிட்டு நான் எல்லாரும் வெளியில வந்துருக்கா. வெளியில கதைக்கினேன், நாளைக்கு என்ன மாதிரி அங்க வதைக்கும். வயர் இழுக்கையில 10:30 மணி ஜனங்கள் என்ன அவங்களுக்கு தெரியாது, என்ன உலக ஜனங்கள் என்ன 10:30 மணிக்கு வயர் இழுக்க போறாங்க. நீ அவங்களுக்கு அடிச்சு சொன்னியோ, இவங்களுக்கு கனடாவில் இருக்கிறவங்களுக்கு அடிச்சு சொன்னியா, ஏன்னா இவங்களுக்கு அடி ஏன்னா அவைக்கு 10:30 மணிக்கு வயர் இழுத்தா முடிஞ்ச. அதுதான் இந்த ஜனங்களுக்கு நம்பிக்கை. ஆனா டாக்டர் 10 மணிக்கு போறான். 4 பேர் அந்த தூக்குறவங்க இருக்காங்க தானே, அந்த பாடி, அவங்க போய் நிக்க, இப்படி போய்க்கு அவன் முடிச்சு நிக்கிறான், இப்படி பாக்குறாங்க. அவங்கள போய் அதிசயம் பார்த்துட்டு சவால் இருக்கா பாத்தீங்க, வேற கலட்டுவானா டாக்டர். உடனே எல்லாத்தையும் கலட்டினோடனே அவனுக்கு வயரும் கொடுக்க தேவையில்லை, ஒன்றும் தெரியும். அடுத்த நாள் விடிய பிரெட் சாப்பிட்டான். அல்லேலூயா, கர்த்தர் மேல நிக்கிறார். சாட்சி. அல்லேலூயா. இந்த சாட்சியாக சொன்ன மலேசியா டாக்டர் மேல உங்களும் பார்க்க போட்டித்தாளில டயானா ஹாஸ்பிட்டல்ல பெரிய ஸ்பெஷலிஸ்ட். உங்களும் பார்க்க, நீங்க மலேசியா, உங்களும் பார்க்க பெரிய ஸ்பெஷலிஸ்ட் சொல்லிட்டாங்க. இரவு 10:30 மணிக்கு நரம்பு செஞ்சு கோமா ஸ்டேஜுக்கு போனா உங்களுக்கு தெரியும் தானே, 40 நாள் சென்டர் நடந்திருக்கான். ஓ, அது நரம்ப அவங்க எடுக்க சொன்னாங்க. அது நடக்கிற வேலாட்டி, இந்த நரம்பு மேல வேலையாட்டி இங்க பொடி செய்யலாதானே மாமா, எடுக்கத்தானே வேணும்னு சொன்னேன். அவன் சொல்றான். அப்ப எல்லாம் எடுத்தாச்சு, செத்து போறான் தானே சொன்னேன். அந்த நேரத்துலதான் பிள்ளை ஆண்டவர் எங்களை ஸ்பெஷலிஸ்ட அனுப்பினார். நாங்க அங்க போய் ஜெபம் பண்ணினோம். இரவு 10 மணிக்கு அவன் முடிச்சு படுத்து இருந்தான். அந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் எல்லாம் யார் வந்து ஜெபம் பண்ணினா யாருன்னு கேட்டு அந்த இடத்துல எங்களை கையை தந்து, ஆண்டவர் எங்களே ஒன்றும் இல்லை, ஆண்டவர் தன்னை தாழ்த்தினான். அதுக்கு பிறகு அவங்க கொஞ்சம் யோசிச்சுட்டு உள்ளால பார்த்துட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தர் பிள்ளைகளை எங்க உயர்த்துறார், தூக்கி விடுறார். அல்லேலூயா, தூக்கி விடாரே. அல்லேலூயா, ஆமென். அடுத்தது 6வது பலப்படுத்துறார். கடைசியாக அல்லேலூயா, இது கடைசியாக அவர் பலப்படுத்தி துணியா இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப உங்களை எல்லாம்
இந்த வசனங்கள் சொல்லி ஆண்டவர் பலப்படுத்தினார். அல்லேலூயா. ஊழியக்காரரை கொண்டு பலப்படுத்துறேன். என்ன பிரதர் எழுமுங்க வாங்க கூட்டத்துக்கு இப்படி வசனங்களை சொல்லி உங்களை பலப்படுத்துற துணியா இருக்கு. நான் எங்கேயோ இருக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க இந்த இடத்துல 2 தீமோத்தேயு 4:17 சரியா? 2 தீமோத்தேயு 4:17 மணியாவது படிங்களா? 2 தீமோத்தேயு 4. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாருக்கும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தர் எல்லா தீங்கில் நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சகல விதங்களிலும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அவர் எல்லா காரியத்திலையும் அவர் எங்களை காப்பாற்றுறது. பிலிப்பியர் 4:13 அல்லேலூயா. பிலிப்பியர் 4:13 பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிறார். கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். சொல்லுங்க பாப்போம். 6வது என்ன சொல்லுங்க பாப்போம்? இப்ப என்ன வேற துணையா இருக்கிற பலப்படுத்துற துணை. என்ன இப்ப கடைசியா என்ன பாக்குறோம்? பலப்படுத்துற துணையா இருக்கிற. அப்ப என்ன பலப்படுத்துற? நீங்க நோயில கஷ்டமா இருக்கீங்க, நீங்க சொல்லணும் என்ன பலப்படுத்துற? கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. பாருங்க வசனம் உங்களை விடுதலையாகி உங்களை ஆவியானவர் வழி நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. ஏசாயா 40:29 படிச்சிட்டு நாங்க ஜெபிப்போம். ஒரு வசனத்தை பார்த்து ஜெபிப்போம். ஆமென். அல்லேலூயா. அது நீங்க எடுக்க தேவையில்லை. எலியா அதாவது அந்த சோர்ந்து போய் கிடக்கிறார். அல்லேலூயா. அவரை ஆண்டவர் தூரமாக போய் எல்லாம் போய் எல்லாத்தையும் எல்லாத்தையும் கொடுத்து அவர் தூக்கி விடுறார் இல்லையா? சூரிய செடிகள் ஒவ்வொரு இதுல எல்லாம் அந்த நாட்கள்ல படிங்க எடுத்தாங்களா? படிங்க. 40:29 சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆமென். அல்லேலூயா. பலனற்றவனுக்கு பலன் உள்ளவனுக்கு எல்லாம் லேசாக உயிராக. ஆமென். அல்லேலூயா. கடைசியாக நாங்கள் லூக்கா 24:49 லூக்கா 24:49 படிச்சுட்டு ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணியதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் அங்கே பரிசுத்த ஆவியானவர் இங்கே அனுப்பிக்க உன்னதத்திலிருந்து வரப்பேன். அல்லேலூயா. நான் இந்த இடத்துல போதிப்பேன் நானும் இல்லை. உன்னதத்துல இருந்து ஒரு பலன் வந்தபடியா தான் இவ்வளவு நேரம் நான் போதிச்சேன். உன்னதத்துல இருந்து பலன் வந்தபடியா தான் இவ்வளவு நேரம் நீங்க இருந்து பொறுமையோட கேட்டீங்க. அல்லேலூயா. இந்த கிழமை முழுக்களும் இந்த பலனோட இருக்க முடியும். அப்ப நீங்க முதலாவது என்ன துணையா இருக்கிறார்? வலது எப்படி உங்களை துணை நிற்கிறார். இரண்டாவது ஆபத்து காலத்துல உங்களை துணையா இருக்கிறார். மூன்றாவது யுத்தத்தில் துணையா இருக்கிறார். யுத்தம் நீங்க செய்ய துணையா இருக்கிறார். அல்லேலூயா. அங்கால விடுவிக்கிற கர்த்தர். நாலாவது விடுவிக்கிற துணையா இருக்கிறார். அஞ்சாவது தூக்கி விடுகிற துணையா இருக்கிறார். ஆறாவது பலப்படுத்துகிற துணையா பலப்படுத்துறார். அல்லேலூயா. விடுதலை தகப்பனே இந்த நாளுக்காக இயேசுவே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே சத்தியத்தை அறிவிங்க. சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று வேத
பரிசுத்த நாமத்தினால் உங்களை நாங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவர் தான் கிருணியில வாரப்பட்டு ஆண்டவரே இந்த ஆண்டு நீங்கள் கிருணியில இன்னும் ஆண்டவரே நீங்கள் தரிச்சிருக்கிறீர்கள். நான் நெடுகளும் ஜபத்தில் உங்களை உயர்வாகத்தான் நான் நினைத்து வந்தேன். ஆண்டவர் உயர்த்துகிறேன், கிருணி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் நாளொரு வண்ணம் பொழுது வண்ணம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி நான் நெடுகளும் அந்த ஜெபத்துல அதிகமாக நான் ஜெபிச்சு வந்தேன். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் கிருமியை பற்றி எனக்கு சொல்லும் போது ஆண்டு சொல்ல, நீ பயப்படாமல் கலங்காமல் நான் சொன்ன வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லும்படியாக சொல்லியிருக்கிறேன். நான் அப்படி உங்களுக்கு சொல்லாவிட்டால் எனக்கு ஐயோ. மனுஷனும் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை ஆராயிர தேவனாயிருக்கிறபடினால் இன்றைக்கு எத்தனை பேர் நீங்க ஊழியக்காரராக இருக்கிறீங்கன்னு எனக்கு ஒரு கையெழுத்தி காட்டினா தெரியும். என்று நான் அதிகமாக பிரான்சுவா மட்டும்தான் நான் தெரிவிக்கிறேன். ஆண்டவர் இந்த இடத்துல உங்களை எத்தனை பேர் ஊழியக்காரராக பிரான்சுவாவே 5 பேரையா 5 6 பேரை வச்சிருக்கிறோம். எத்தனை பேரை வச்சிருக்கீங்க மொத்தம்? இல்ல நாங்க ஊழியர் ஆண்டவர் உங்களுக்கு 5 இடத்துல கர்த்தர் நாள் தரப்போற 5 ஊழியர். இந்த 5 ஊழியக்காரரா நீங்க எந்தெந்த இடங்கள்ல எடுக்கிறீங்களோ அந்தந்த இடத்துல உங்களோட ஒரு ஊழியக்காரரா கொண்டு அதுக்கு இந்த மாதிரி நாங்க ஒழுங்கி ஒரு நிமிஷம் கர்த்தருடைய சீக்கிரத்துக்கு இடம் கொடுப்போம். நீங்க ஆவியில நிறைஞ்சு செவிங்க. ஆண்டவர் எந்தெந்த இடத்துல ஆண்டவர்களை கொண்டு போய் அந்த இடத்துல வைக்க போறாரோ அந்த இடத்துல உங்களை பெருக பண்ண போறாரு. ஒரு விஷயம் பெருக பண்ணுவார். உங்களை தாழ்த்தி இருக்கா இல்லாத சிந்தனைகள் எல்லாம் விட்டு தீர்க்கதரிசனத்துக்கு இடம் கொடுங்க. ஓரிமாலாபோ கோரியந்தோமிகாலாபா ஓரியந்தோமிகாலாபோ கோரிமாலிமாலாபா ஓரிகாலியந்தோமிலாபோ கோரியந்தாபாலாபா ஓரோபோ கோரியந்தோமிகாலாபோ கோரியலாபா ஓரியந்தோமிகாபோ கோரோபோ கோரிமாலாபோ கோலாபா ஓரியந்தோமிகாலோபோ கோரோ கோதாபா கோலாபாபா ஓரியந்தோமிலாபோ கோரியந்தோமிகாலாபோ ஓரிகாலிமகாலோபோ கோரியலாபா கோரோபோ ஓரோபோ கோரிமகாலோபோ கோரியந்தாபா கோலா ஓரிகாலிமாலிமாலிகாலோபோ கோலோபோ ஓரோபோ கோரிமாலாபோ கோலாபா ஓரியந்தோமிகாலோபோ கோலாபா ஓட்டுங்க ஆண்டவரே ஓட்டுங்கப்பா ஓட்டுங்க 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 வாசமான யாவமே ஆகிய விட்டு வேணுமே ஓட்டு 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 ஓரிகா ஓகா கோலாபா கோரியலாபா கோலாபா வெட்டுக்கொள்ளுங்க 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 கரங்களை தட்டி தோடி ஆசீர்வாதத்தை வெட்டுக்கொள்ளுங்க வெட்டுக்கொள்ளுங்க சோரி நாவி இயேசுவே நாமத்தில் கவிதை அப்புறப்படுத்துங்க ரீகா லோகா ரீகா லோகோ லோகோ கோரிய லோகா நாலமா உச்சாதோ உச்சாதோட 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 ரீகா ரியா லோகோ லோகோ ஜோகோ லோகோ ரீகா கோரிகா லோகா ரியா கோமி காலோகோ லோகோ லோகோ ரீகா லோகா ரீகா பேசு ஃபயர் பேசு ஃபயர் ரீகா லோகோ கோரிகா லோகோ ரியா லோகோ கோலாபா கோலாபா இடப்படுங்க இடப்படுங்க பேசு தாமியானவர் இடப்படுங்க 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 பேசுங்க 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 அந்நிய பாஷையால தேவனை பேசுங்க பேசுறோட பேசுங்க 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 விடாதீங்க விடாதீங்க கண்ட தீர்க்கதரிசனத்தின் ஆவியை கொண்டு போறேன். நீங்க பேசுங்க விடத்தோட பேசுங்க ஓ ரீமா சோலாமா நீங்க பேசுங்களே கர்த்தருடைய ஊழியக்காரரே நீங்கள் கர்த்தரோட பேசுங்களே. உங்களை நான் விடமாட்டேன் உங்களை நான் விடமாட்டேன். பேசுங்க பேசுங்க ஓ ரிசி 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 ரீகா ரீகா கோலாபோ லோகோ லோகோ கோரிமா லாபா ரியா தோமி கோரியா லோகோ கோலாபா. அநேகர் உங்களை தாழ்த்தாதபடி இருக்கிறீர்கள். அநேகர் ஆண்டவருக்கு நீங்க விட்டு கொடுக்காதபடி இருக்கிறீர்கள். அநேகர் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்குள்ளே உங்களை நீங்கள் தாழ்த்திக் கொள்கிறீர்கள். அநேகர் நீங்கள் விடுதலை அடையாமல் இருக்கிறீர்கள். அநேகர் நீங்கள் ஏதோ தான் ஒன்று நினைக்கிறீர்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறீர்கள், அதை நீங்கள் விட்டு விடுகிறீர்கள்.
அநேகர் நீங்கள் துக்கப்படுகிறீர்கள். துக்கத்தின் ஆவியே உங்களுக்குள்ள இருக்கிறது. அந்த துக்கத்தின் ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறபடினால் நீங்கள் எந்த காரியத்தையும் செய்ய முடியாதபடி இருக்கிறீர்கள். ஆண்டவர்கிட்ட வருகிறீர்கள், வெறும் கையோடு போறீர்கள். அப்படி ஆண்டவர் உங்களுக்கு ஆண்டவர் இந்த நாளிலும் கொடுக்கிறார். நீ அப்படியா இருக்கிறது கர்த்தருக்கு சித்தம் இல்லை. ஓ ரிமோ கோதோவோ ரிகா தீமா காதோவோ ரியா தூமி கோரிமா ஓ லோகோ தோகோ ரிமா தூமி காலோவோ லோகோ தோகோ கோரிமா கோ லோகோ லோகோ ரிமா காலோவோ கோரியண்டா லோகோ கோரியண்டோ கோராவா ரிமா கோரியண்டா காலவா ஓ லோகோ கோரி காலவா ஓ லோகோ கோரிமா லாவா. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சத்தத்திற்கு செவியெடுக்க ரிமா கோரியண்டா கோரிமா லாவா. உங்கள் இருதயங்கள் புதிதாகட்டும், உங்கள் இருதயங்கள் புதிதாகட்டும், புதிதாகட்டும். புதிய கிருபை, புதிய கிருபை, புதிய கிருபை. ஓ ரிமா கோலோவோ புதிய காவலே நீங்கள் புறப்படுங்கள், நீங்கள் புறப்படுங்கள், நீங்கள் புறப்படுங்கள். ஓ ரிமோ தோகோ கோலாவா லோகோ கோரிமாவா. இந்த கிருணிய தேசத்தை சுற்றி சுற்றி ஆண்டவர் உங்களிடத்தில் கொடுப்பார். ஓ லோகோ கோரியண்டா கோலாவா ஓ லோகோ ஓ ரிமா 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 ஓ ராமா மனுவானத்தில் கர்த்தர் வரப்போகிறார். ஓ ரிமோ கோரியண்டா. நீங்கள் சும்மா இருந்தது போதும், நீங்கள் சும்மா இருந்தது போதும், நீங்கள் நிர்விசாயமா இருந்தது போதும், 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 போதும். கிருணி சபைக்கான சொல்றார், நீங்கள் நிர்வாசமா இருந்தது போதும். ஓ ரிமா காலிமா தூமி காலாமா. கொடுத்த ஊழியத்தை தொடர்ந்து நீங்கள் செய்யாவிட்டால், கொடுத்த ஊழியத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யாவிட்டால் தேவனுடைய பட்டியம் உங்கள் வீட்டுக்குள் வரும். ரியான் தூமி காலாவோ லோகோ தீமா லாபோ கோலாமா ஓ லோகோ கோரியன் தூமி காலாவா ரியான் தூமி காலாவோ கோலாவா. தேவனுடைய பிள்ளைகள் வீட்டில சத்துருவானவன் கழுக போல பறந்து வருவான். ஓ ரிமோ கோரிமா லாவா ஓ ரியான் தூமி காலாவா. அவரோடு நீங்க சேர்ந்திருக்காவிட்டால் ஓ ரியான் தூமி காலாவா ஓ லோகோரியண்டாவா. கர்த்தர் உங்களை சத்துருவானுக்கு இடம் கொடுக்க ஓ ரிமா காலாவோ கோரியண்டாவாக்கா. எத்தனை பேர் நீங்கள் வெறுங்கையோடு வந்து கொண்டிருக்கிறீர்கள்? எத்தனை பேர் நீங்கள் வெறுங்கையோடு வந்திருக்கிறீர்கள்? வெறுங்கையோடு வந்திருக்கிறீர்கள். நான் வெறுங்கை என்று சொல்லுவது உங்கள் பணத்தையோ உங்களுடைய பொருளையோ உங்களுடைய காணிக்கையோ இல்ல. ரியம் தூமி காலாவோ கோரிமா லாபா லாபா கோ ஓ ரியம் தூமி காலாவா. ஆண்டவர் ஒவ்வொரு இடத்திலும், ஒவ்வொரு பிள்ளைகள் இடத்திலும், ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவர் ஒவ்வொரு தகவலையும் கேட்கிறார். ரியம் தூ ரிசி 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 ரிகாலிமா லோகோ கோதா வாகாலாபா. தகனப்பளே 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 அவன் ஜீவப்பளே 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 கேட்கிறார். ஓ ரிமா கோ ரிகாலோ பேசு 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 ரிகாலியாதோ ஆகோ கோலாமா ஓ லோகோ கோரிமா லோகோ காலாபா பிரபோகன் பிரபாகன் பிரபாகன் ரியா தோமி காலோ துமா காலா விட்டோ ரிகா ரிகாலோ லோகோ காலோ கோரிமா ரியா தோமி கோரிகோ கோலாமா ஓ லோகோ காலாமா ரிகாலோ சாமி தோரிகா ரியா தோமி காலாமா. அவர் தங்கி அவர் சேர்க்கிற தகனப்படியும் ஒவ்வொரு மனுஷரையும் நீங்கள் வெறுங்கையோடு ஒரு நாளும் இந்த தேவ ஆலயத்துக்கு வரக்கூடாது. நீங்கள் வரும்போது ஒவ்வொரு தகன பலியான ஒவ்வொரு மனுஷரையும் இந்த ஆலயத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கும்படி தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தீர்க்கதரிசனமாக கொடுக்கிறார். ஓ ரிமா ரியம் தூமா காலாவா. அப்படி நீங்க செய்யும் போதுதான் இனி வருகிற பொல்லாத காலங்களுக்கு உங்களை கர்த்தர் தப்புவிப்பார். ஓ ரியம் தூமா காலாவா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. கரங்களை தட்டி கர்த்தரை நன்றி செலுத்துங்க. கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க. ரிமா கோலாவா ஓ ரிமா தூமி காலாவோ ஓ கோலாவா. வெட்டுப்படுங்க 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 வெட்டுப்படுங்க. ரிசி 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 ரிமா லோகோ ரிமா கோலோ கோலோ லோகோ ரிமா காலாவோ ஓ ரிமா லாவா ரியா தூமி கோரிமா லாவா ஓ லாவா. உம்மை நம்பி வெட்கப்படல, உம் தயவினை கைவிடல. சொல்லுங்க, உன்னை
நம்பி கேட்கப்படல உந்தயவின் கைவிடல பெருங்கையால் வந்து கடந்து வந்தேன் பெருங்கையோடு நான் கடந்து வந்தேன் இனி வரும் எனக்கு தந்தீராமே கடந்து வந்தேன் இனி வரமா எனக்கு தந்தீர் வரமா நான் கடந்து வந்தேன் இருவடியா எனக்கு தந்தீர் உண்மை துடித்தேன் கைவிடல